ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் 62 ந கச்சதி வினாபானம் யாதிரௌஷத சப்ததः வினா அபரோக்ஷானுபவம் பிரம்ம சப்தைர்ன முச்யதே அக்ருத்வா திருஷ்ய விலயம் அஜ்ஞாத்வா தத்வமாத்மனः பிரம்ம சப்தைஹ குதோ முக்திஹ முக்தி மாத்ர பலைர்நிர்ணாம் அக்ருத்வா சத்ரு சம்ஹாரம் அகத்வா கில பூஸ்ரியம் ராஜாஹமிதி சப்தானோ ராஜா பவிதுமர்ஹதி. நம்ம கடைசியா இந்த 3 ஸ்லோகத்தையும் பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சோம். இதுல சங்கரர் என்ன சொல்லிட்டு வராரு, எனிதிங் வச்சனம் மாத்திரம் போராது, பேச்சு மாத்திரம் போராது, நிறைய பேருக்கு வாய்ச்சொல் வீரர்கள் இருக்காங்க. ஆக்ஷன் இம்பார்ட்டன்ட். So action more important. Without action, வெறும் வச்சனம் மாத்திரம் எந்த காரியமும் சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி வராரு. சோ இங்க 62, 63, 64ல ஒரு டாபிக் எடுத்துட்டு அதே விஷயத்த வேற கோணத்துல சொல்றாரு. அதாவது இந்த பிரம்ம சப்தம் அகம் பிரம்மாஸ்மி சொல்றதுனால ஒன்னும் ஆகாது. இல்ல அகம் பிரம்மாஸ்மி ஜபம் பண்ணலாம். ஜபம் பண்றதுனால நீ பிரம்மாஸ்மி பிரம்மன் ஆயிடுவான்னு ஆக முடியாது. தத்துவமசி சொன்னாலும் அல்ல அயம் ஆத்ம பிரம்மன் அப்படி வேத மகா வாக்கியம் இருக்கிறது, உபநிஷத்துடைய மகா வாக்கியம். அந்த மகா எனக்கு ஒருத்தர் உபதேசம் பண்ணினார், மகா வாக்கிய உபதேசம். சோ ஜபம் பண்ணுங்க ஜி, நீங்க டெய்லி 108 4 மகா வாக்கியம் உபதேசம் பண்ணி சொன்னார். நான் கூட கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அது மெக்கானிக்கலா இருக்கிற மாதிரி இருந்தது. அது அப்புறம் விட்டுட்டேன். அது நாட்டு அந்த தாத்பரியம் அவ்வளவு சரிப்பட்டு வரலன்றது தெரிஞ்சு கொடுத்தேன். அதுக்கப்புறம் விவேக சூடாமன் அதுதான் சொல்றாரு, இது மகா வாக்கிய ஜபம் பண்றதுனால இந்த பிரம்மனை அடைஞ்சுட முடியாது. ஒன்லி ஃபார் ஆக்ஷன் இம்பார்ட்டன்ட். ஆக்டிவ் இருக்கணும், ஆக்டிவ் போர்ஷன் இருக்கணும் அப்படின்னு தான் இந்த 3 ஸ்லோகத்திலயும் சொல்லிட்டு வர்றாரு. முன்னாடி ட்ரெண்ட்லயும் அதுதான் நம்ம பேசிட்டு வரோம். அதாவது அகம் பிரம்மாஸ்மி பதம் ந முச்யதே, அகம் பதார்த்த முச்யதே. அகம் பிரம்மாஸ்மி பதார்த்த முச்யதே. அதாவது பதம் மாத்திரம் அது பிரயோஜனம் இல்ல, பதார்த்தம் தெரியணும். பதத்தினுடைய அர்த்தம் புரிஞ்சுட்டோம்னா நீங்க அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுட்டா அதுவாக முடியும். சரி, அதுக்கு பேரு அபரோக்ஷ அனுபவம். அபரோக்ஷ அனுபவம், பரோக்ஷம் அபரோக்ஷம். இப்ப நான் ரிஷிகேஷ் பத்தி சொல்றேன்னு வச்சுக்கோங்க, அது பரோக்ஷம். நீங்க பாக்கல, ஆனா என் மேல ஒரு விசுவாசம் வச்சுண்டு ஓ இப்படியா இருக்கும், இவரு தப்பா சொல்ல மாட்டாரு அப்படி ஒரு விசுவாசம். ஆனா அது எனக்கு அபரோக்ஷம் கிடையாது, பரோக்ஷம் தான். இப்போ நேர ரிஷிகேஷுக்கே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க பரோக்ஷம் தேவையில்லை, விசுவாசம் தேவையில்லை, பரோக்ஷம் தேவையில்லை. ஏன்னா கண்ணு முன்னாடி நான் பாக்குறேன், அது அபரோக்ஷ அனுபவம், நேரடியான அனுபவம். ஓகே, அங்க என்ன சொல்றாரு, அபரோக்ஷ அனுபவம் வினா உன்னுடைய சொந்த அனுபவம் இல்லைன்னா அகம் பிரம்மாஸ்மி பதம் பிரயோஜனம் இல்லை, வெறும் சப்தம் மாத்திரம் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாரு. எது மாதிரி ஔஷத சப்தத வியாதி ந கச்சதி. சோ நமக்கு ரோகம் இருக்கு, வியாதி இருக்குன்னா அனாசின் தான் எடுத்துட்டான். இப்போ லேட்டஸ்ட் குரோசின் சொல்றேன். ஓகே,
சோ குரோசின் சொன்னா குரோசுனே நமகா குரோசினிய நமகன்னு சொன்னா அதுக்கு பூஜை பண்ண பிரயோஜனம் இல்ல. வாயை திறந்து உள்ளார போடணும். போட்டாதான் அந்த ஜுரம் குறையும். ஓகே, அப்ப மெடிசன் பேரை சொன்னனால பிரயோஜனம் இல்ல. அது மாதிரி பானம் வினா, அது முழுங்கணும். வினா பானம் மருந்து எடுத்துக்கொள்றது மாதிரி இந்த அகம் பிரம்மாஸ்மி தத்துவார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அர்த்த புரிஞ்சுண்டு பண்ணினோம்னா நமக்கு அது சரியா இருக்கணும். ஓகே, இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப அபரோக்ஷ அனுபவம் அப்படின்னா இது லிட்டரலி புரிஞ்சுக்க முடியாது. அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னா என்னன்னா புத்தியில அகம் பிரம்மன்ற கன்விக்ஷன் இருக்கு. இது புத்தியில இருக்கணும். மைண்ட்ல என்ன இருக்கணும்? ஆல் எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் ரிமூவ் பண்ணணும். காம குரோத லோப மத்த இதெல்லாம் ரிமூவல் ஆகணும். மைண்ட் ரிமூவல் ஆன பிறகு அகங்காரம் ரிமூவல் ஆக அகத்தினுடைய காட்சி கிடைக்கும். இதுதான் ஆக்டிவ் பார்ட், மெடிசன் எடுத்துக்கிற பார்ட். அப்ப ப்ரோக்ராம் என்னன்னா என்னுடைய அகங்காரத்துக்கு சம்பந்தப்படுத்தப்பட்ட நான் சொல்றதுடைய அர்த்தத்தை என்னன்னு புரிஞ்சுண்டு நானும் இல்லாத அந்த அர்த்தம் கொடுக்கறது அனர்த்தமா கொடுக்கற விஷயத்தெல்லாம் ரிமூவல் பண்ணணும். ஓகே, நான் உடம்பு சொல்றேன், நான் மனசுன்னு சொல்றேன், பசி தாகத்தெல்லாம் எழுதுன்னு சொல்றேன், அதெல்லாம் நான் இல்ல. என்னுடைய இது வேணா சொல்லலாம், நான் இல்லாது அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டோம்னா அதனுடைய மெடிசன் எடுத்தனுடைய அர்த்தமாகும். இல்லைன்னா அது வெறும் பதம் மாத்திரம்தான் இருக்கும், அது பிரயோஜனம் இல்லை. எப்படி வியாதிக்கு மருந்து போட்டுக்காம வெறுமன சொல்ற மாதிரி அப்படின்னு சொல்லி முடிச்சார் 62ல. 63 கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப்பான ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் இது. ஓல் வேதாந்த இந்த பிரகரண கிரந்தம், பிரஸ்தான திரயம், பகவத்கீதா, உபனிஷத்து, பிரம்மசூத்திரம் எல்லாம் சேர்ந்து சும்மா ஒரு சுருக்கமா சொல்லுங்க புரியுற மாதிரி டக்குன்னு அப்படின்னா சொல்லிடலாம். அது என்னன்னா 2 ஸ்டெப்ஸ்ல கொண்டு போறது. ஓல் வேதாந்த டாபிக் 2 விஷயம் புரிஞ்சுட்டா எல்லா வேதாந்தமும் புரிஞ்சுது அர்த்தம். அது என்ன அப்படின்னா பிரம்மன் சத்தியம் ஜெகன் மித்யா. பிரம்மன் சத்தியம் ஜெகன் மித்யா. இது கூட ஈஸியா இருக்கும். பிரம்மன் சத்தியம் ஜெகன் மித்யான்னு சொல்லுவோம் கிளிப்பிள்ள மாதிரி. பிரம்மன் மீன்ஸ் அகம், அகம் சத்தியம், என்ன தவிர மற்றது அனைத்தும் மித்யா. ஓகே, என்னுடைய உடம்பு மனசு உட்பட அனைத்தும் மித்யா அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் இது. இதுக்கு 2 ஸ்டெப்ஸ் இருக்கிறது. அது இங்க நம்ம என்ன சொல்றாரு? பிரம்ம சப்தைஹி குதோ முக்திஹி. குதோ முக்திஹி, எப்படி உனக்கு முக்தி கிடைக்கும்? வெறும் பிரம்ம சப்தம் மாத்திரம் அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னீங்கன்னா டேப் ரெக்கார்ட்ல போட்டு விட்டீங்கன்னா கூட அது சொல்லும். இல்ல கிளிப்பில்ல இருக்கிறது அதுக்கு சொல்லி கொடுத்துட்டா அதுவும் கிளிப்பில்ல மாதிரி சொல்லுவாங்க. இல்ல குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இங்க அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிடும். குழந்தைகிட்ட சொல்லி கொடுத்தா அகம் பிரம்மாஸ்மி உங்களை விட சீக்கிரமா பிடிச்சுவாங்க இல்லையா? ப்ரீகேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தா நம்மளை விட இது கஷ்டப்பட்டு படிக்கிறதா அவங்க 2 நிமிஷத்துல மனப்பாடம் பண்ணிடுவாங்க. அப்ப அது அர்த்தமாகாது. சப்தகி குதோ முக்திகி, எப்படி முக்தி அடைய முடியும்? வெறும் உக்தி மாத்திர பலைகி, வெறும் வச்சனத்தினால பேச்சுனால இது காரியம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்ற. அப்படின்னா என்ன, எப்படி செய்யணுமா? அஜ்ஞாத்வா ஆத்மனஹ தத்துவம். தத்துவம்னா பிலாசபி, உண்மை, ட்ரூத். ஓகே, எது பத்தின உண்மை? அதுனா அஜ்ஞாத்வா, இந்த உண்மை தெரியவில்லை என்றால் அது பிரயோஜனம் இல்லை. எதை பத்தின உண்மை? ஆத்மனக தத்துவம். ஆத்மனக தத்துவம் என்ன? என்னை பற்றின உண்மை அறிவு தெரியவில்லை என்றால் பிரம்ம சப்தம் பிரயோஜனம் இல்லை அப்படி அர்த்தமாகுது. அப்படின்னா ஆத்மனக தத்துவம், ஆத்மனகன என்னது? அகம் பிரம்ம. அகம்னு ஆத்மா, அகம் மீன்ஸ் ஆத்மா. நாம என்ன சொல்றோம்? அகம் மீன்ஸ் அகங்காரம் சொல்றோம். ஓகே, இப்ப நான் உங்களுக்கு டீச் பண்றேன். இது டேபிள், இது டேபிள், இது டேபிள் சொன்னா கொஞ்சம் பெரியவங்களா இருந்தா ஏதோ இவருக்கு ஒரு மாதிரி ஆயிட்டாரு பாவம் அப்படி சொல்லிட்டு நினைச்சிட்டு போயிடலாம். குழந்தைங்க இருக்குன்னு வச்சுங்க, டைரக்டா சொல்லும்
சார் உங்களுக்கு ஒண்ணும் புரியல, உங்களுக்கு இது மைக்கு, இது மைக்கு, டேபிள் கடை மைக்கு. இன்னொரு 2 தடவை சொல்லணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஆத்திரம் வந்துடும் குழந்தைக்கு. நீங்க சொல்லி பாருங்க, நீங்க பொய்யான விஷயத்த திருப்பி திருப்பி சொல்லி பாருங்க, கோபம் வந்துடும் அந்த குழந்தைங்களுக்கு. ஏன்னா உண்மைக்கு புறம்பா குழந்தையா இருக்கிற வரைக்கும் தாங்க முடியாது. அதனால குழந்தை, அது அதனால குழந்தையும் தெய்வம் ஒன்று சொன்னது. ஏன்னா அதுக்கு போய் ஒத்துக்க முடியாது. அந்த மாதிரி நம்ம நானுன்னு சொன்னா, நானு எல்லா சொல்லுக்கும் அர்த்தம் தெரியுது. நானுன்னு சொல்ற அர்த்தத்துக்கு எங்கேயாவது நமக்கு புரியுறதோ? நான் நடந்து வந்தேன் அப்படின்னு சொல்றேன். நான் நடந்து வந்தேன், நான் நடந்து வந்தேன்னா என் உடம்பு வந்தது. நான் போனேன் அப்படிதான் சொல்லணும். இங்கிருந்து போய் நம்ம டாக்டர் கிட்ட காட்டி நான் சரியில்லை அப்படி சொல்ல முடியுமா? அங்க எப்படி சொல்றீங்க? என்னுடைய உடம்பு சரியில்லைன்னு சொல்றேன் இல்லையா? அங்கே நான் சொல்ல வேண்டியதா, நான் நடந்து வந்தேன்னு சொல்ற மாதிரி நான் சரியில்லைன்னு சொன்னா நீ வேற டாக்டர் கிட்ட போகணும். நான் அது பாக்குறது இல்லம்மா, நீ வேற டாக்டர் கிட்ட போ அப்படின்னு சொல்றேன். அப்போ ஒரு இடத்துல என்னதுன்னு சொல்றேன், ஒரு இடத்துல நான் சொல்றேன். கன்ஃபியூஸ் இருக்கிறதுல என்னதுன்றது வேற, நானுன்றது வேற. என்னுடைய டாக் அது புரியுது. என்னுடைய டாக்னா கொஞ்சம் பெருமைப்படுத்தல, பெரிய டாக்டர் இந்த பெருசா இருக்கும். அல்சேஷன் அப்பா எல்லாம் இருக்குது, பார்த்தாலே பயமா இருக்கும், கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கும். அது நாயா ஓனாயான்னு தெரியாது, அது அப்படிலாம் வச்சிருக்கான். ஏன் அதுல பெருமைப்படுத்தலாம்? ஏன் மை டாக் அப்படின்னு சொல்ல, ஐ அம் தி டாக் அப்படி சொல்ல மாட்டேன். புத்தி கெட்டு போலாது. அதனால என்னுடையதுன்றது வேற. என்னுடைய உடம்ப நான் சொன்ன அர்த்தம் என்னுடைய மனசு, அது கரெக்ட். என்னுடைய மனசு, என்னுடைய உடம்பு, என்னுடைய மைக்கு. அங்க தத்துவத்தை உண்மையை புரிஞ்சுக்கோ. அகம் இஸ் ஈக்குவல் டு ஆத்மா, அகம் இஸ் ஈக்குவல் டு அகங்காரம் கிடையாது. அகங்காரம் என்னுடையது. ஓகே, சோ அப்படி இந்த தத்துவம் புரியலன்னா அஜ்ஞாத்துவா, இது தெரியலன்னா அந்த பிரம்ம சப்தம் வெறும் சப்தம்னா புரியலன்னு அர்த்தம். அகிருத்வா திருஷ்ய விலயம். திருஷ்ய விலயம்னா இந்த உலகம் இருக்க, இது திருஷ்யம். திருஷ்யம் பார்க்கக்கூடியது. திருஷ்யம் எதெல்லாம் பார்க்கீங்களோ அதுல ஆப்ஜெக்ட். இது திருஷ்யமோ அது ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் ஒரு நாளும் சப்ஜெக்ட் ஆக முடியாது. ஆப்ஜெக்ட் ஒரு நாளும் சப்ஜெக்ட் ஆக முடியாது. ஐ அம் தி சப்ஜெக்ட். மீது எதெல்லாம் நான் பார்த்து அனுபவிக்கிறேனோ அதெல்லாம் ஆப்ஜெக்ட். அப்போ இதெல்லாம் உலகம் திருஷ்யம். ஓகே, அது வெறுமன ஆப்ஜெக்ட் தம்பா, அது திருஷ்யம். அதுக்கு பேரு திருஷ்யம். ஹோல் ஜகத்து திருஷ்யம். அதுல நமக்கு தப்பு பிரச்சனை வர. இதெல்லாம் திருஷ்யம் தான், இதெல்லாம் ஆப்ஜெக்ட் தான். நீ இப்போ உடம்பு பாக்குறீ இல்லையோ, மனசு பார்க்கலையா? இன்னைக்கு எனக்கு உடம்பு, இன்னைக்கு மனசு இன்னைக்கு சரியில்லை, இன்னைக்கு நல்லா உற்சாகமா இருக்கேன்னு சொல்றேன் இல்லையா? அப்போ என்னால அறியப்படுறது இல்லையா? அறியப்படுறது எதுவோ அது திருஷ்யம். ஓகே, சரி. இப்ப அறியப்படுறதுன்னா இதெல்லாம் நம்ம பாக்குறோம், கண்ணு முன்னாடி பாக்குறோம், ஜகத்தெல்லாம் பார்க்கிறோம். இதெல்லாம் உண்மையா பொய்யா? அடுத்தது நீ என்ன சொல்றது? இதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னா பொய்யா? பொய்யே இல்லை. திருப்பி நெட்டு கழண்டு எடுத்தவங்களுக்கு இன்னும் உண்மை இருக்கணும், இல்லாட்டி பொய் இருக்கணும். ரெண்டு இல்லைன்னு சொன்ன என்ன அர்த்தம்? அப்படி ஒண்ணு இருக்கு, அதுக்கு பேரு தான் மித்யா. பியூட்டிஃபுல் வேர்டு மித்யா. ஓகே, ஏன்னா நம்முடைய அனுபவம் எல்லாமே மித்யா தான். உண்மைங்கிறது பொய் கிடையாது. சன்ரைஸ், சன்செட், ப்ளூ ஸ்கை, மிராஜ் வாட்டர், எனிதிங். நீங்க உங்களுடைய அனுபவத்தை தூக்கி குப்பையில போடுங்க. ஓகே, நான் ரொம்ப அனுபவஸ்தாலி, அந்த அனுபவம் இருக்கு இல்லையோ, அதனால மித்யா. எது மாதிரி? இவர் கனவு மாதிரிதான். கனவு காணும் போது கனவு பொய்யும் தெரியுது உங்களுக்கு. எத்தனை நாள் கனவு காண்றீங்க? 1000 தடவை கனவு காண்றீங்க. எந்த கனவு காண்றது யாரு? உடம்பா மனசா? மனசுதான் இல்லையா? அந்த மனசுக்கு தெரியணும் இல்லையா? நேற்று கண்ட கனவு விழிச்சுண்ட பிறகு பொய், இன்னைக்கு காண்கின்ற கனவு விழிச்சுண்ட பிறகு பொய். அப்படி நல்லா தெரியுதுல, மனசுக்கு தெரியுதுல. அப்போ கனவு காணும் போது மனசுக்கு தெரியணுமா தெரிய வேண்டாமா?
உன் மனசு அவ்வளவுதான் அதுக்கு கெப்பாசிட்டி. அதனால என் மனசு இப்படி இருக்கிறது மனசு மனசுன்னு தூக்கி போட்டு பக்கத்துல யூஸ்லெஸ். அது ஒர்க் பண்றதுக்கு தான் இருக்கிறது. என் மனசு ரொம்ப இதுவாகிறது. மனசு ஒரு மைக்கு மாதிரி, பேனா மாதிரி, ஸ்கூட்டர் மாதிரி தான் இன்ஸ்ட்ருமெண்ட். அதனால அதுவும் திருஷ்யம் தான், மனசும் திருஷ்யம் தான், உடம்பு திருஷ்யம் தான். இது மாத்த தெரிஞ்சுதுன்னா என்ன ஆனந்தம் வரும் தெரியுமோ? எனக்கு வரலையே, உங்களுக்கு தெரியலையே. அதனால அகிருத்வா திருஷ்ய விலயம், அகிருத்வா திருஷ்ய விலயம். இந்த ஹோல் ஜெகன் மித்யான்னு புரிஞ்சுக்கணும். இந்த ஜெகன் மித்யான்னு புரிஞ்சுக்கலன்னா பிரம்ம சப்தமாயிடும், பிரம்மம் அர்த்தம் ஆகாது அப்படி சொல்றாரு. அதனால வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம், ஒன்லி நேம் அண்ட் ஃபார்ம் தான், ஒன்லி நேம் அண்ட் ஃபார்ம். அதுக்கு சத்தியத்துவ புத்தி கிடையாது, சத்தியத்துவம் கிடையாது. பானை, பானைன்றது சத்தியமா கிடையாது. சோ வித்தவுட் கிளே பானை கிடையாது. ஓகே, இப்ப நீங்க நகை போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு தங்கத்தை கொடுத்துருங்க, நீங்க நகையை வச்சுக்கோங்கன்னு சொன்னா கட்டி கொடுத்துருவீங்களே? எப்படி கட்டி கொடுப்பான்? எல்லாம் ஒண்ணுதானே. நீ நகையை வச்சுக்கோ, நான் தங்கத்தை வச்சுக்கிறேன்னா எப்படி முடியும்? இந்த ஸ்டேஷன் ரோட்ல ஒரு அம்மா ஏமாந்தது, ஐஸ்கிரீம் அம்மா. அவன் வீட்டுக்கார விட்டுட்டு போயிட்டாரு. ஒருத்தன் ஐஸ் சாப்பிட்டான், சாப்பிட்டுட்டே இருந்தான். சாப்பிட்டுட்டே இருந்துட்டு நல்லா இருக்க இந்த ரெட்டவட சங்கிலி வர, அது பழைய காலத்து சங்கிலி, என் ஒய்ஃப் கூட இதை பண்ணணும் குடுக்குறேனா அவனும் கட்டி கொடுத்துட்டா. பக்கத்துல நான் அடையாளம் வாங்கின சாப்பிட்ட ஐஸ் கூட சாப்பிட காசு கொடுக்காம போயிட்டான். ஸ்டேஷன் ரோட்ல ஒரு காலத்துல நியூஸ், பெரிய நியூஸ் போட்டிருந்தான். நாம என்ன அபிஷ்டம், நான் தங்கத்தை வச்சுக்கிறேன், நீ வந்து நகையை வச்சுக்கணும். அப்படி கிடையாது. நகைன்றது வாச்சாரம்பணம், வெறும் நாமதேயம். வித்தவுட் கோல்டு நகை கிடையாது. நகை இல்லாம கோல்டு இருக்க முடியும், கோல்டு இல்லாம நகை இருக்க முடியாது. என்ன புரியுதுல? குழப்பறா புரியுதுல? அதுதான் வாச்சாரம்பணம். ஆல் நேம் அண்ட் ஃபார்ம் நாமதேயம் தான். அப்படி உபனிஷத்து அதை சொல்றது. அதனால வேதாந்திக்கு பர்சூட்டுக்கு வந்தவங்க நீங்க இது என்ன செய்யணும்? ஆத்ம சத்தியத்துவம் நிச்சய புத்தி இருக்கணும், ஜெகன் மித்யாத்துவம் நிச்சயம் இருக்கணும். இது பண்ணிட்டா முடிஞ்சிடும். அயம் சத்தியம், எனிதிங் மித்யா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா இதனுடைய 63 ஸ்லோகத்துல முடிஞ்சது. 2 ஸ்டெப்ஸ் ஆஃப் இது. அந்த ஸ்டெப்ஸ் புரிஞ்சுக்கிட்டா இது முடிஞ்சுட்டு சப்ஜெக்ட் அர்த்தத்தை புரிஞ்சு. சரி சரி, உங்களுக்கு இது புரியல, அதனால சங்கர் என்ன சொல்ற, கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்லுவோம், சொன்னாவது புரியுறதான்னு பாக்கலாம் அப்படின்னு. இப்ப வந்து இந்த ராஜா இருக்காரு, பழைய காலத்து ராஜா வந்து உடனே என்ன செய்வான், மந்திரிய சில சமயம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணி ராஜாவை வெளியில அனுப்பிச்சுடுவான். கடைசியில பார்த்தா அவர் காட்டுல தெரிஞ்சுட்டு இருக்கார் ராஜா. அவர் ராஜா, ஆனா ராஜ்யம் இல்லாத ராஜா, செல்வம் இல்லாத ராஜா. ராஜானா தெரியல, நூற்றுக்கணக்கான பேர் எழுப்புவாங்க, வாத்தியம் இசைப்பாங்க, பரிமாறுறதுக்கு எல்லாம் நிறைய பேர் வருவாங்க. அவர் சாப்பிடறதுக்கு முன்னாடி 10 பேர் சாப்பிட்டுட்டு தான் அவர் சாப்பாடு போடுவான். இது செக்யூரிட்டி புரியுறதா? அந்த மாதிரி அவ்வளவு பெரிய ராஜா, செல்வ செழிப்பு, சீமான், பிரபு. ராஜாக்கு பேரு பிரபு, சாட்சாத் கடவுள். புரியுதா? அப்பேற்பட்ட ராஜா ராஜ்யம் போயிடுச்சுன்னா அவர் பூஜாத்தா, நாட்டு ராஜா. ஆனா அந்த ராஜா, நான் ராஜா ராஜான்னு சொன்னா எப்படி இருக்கும்? தஞ்சாவூர்ல சில சமயம் ராஜா வருவான், சைக்கிள் ரிக்ஷால வந்தா ஒரு ராஜா, அந்த மாதிரி ராஜா மீச முதல் பெருசா வச்சுன்னா, நாங்க சரபோச்சி பரம்பரையில வந்தோம் அப்படின்னு சைக்கிள் ரிக்ஷால வந்து இறங்குறாரு. அவருக்கு பொன்னாடை போத்தி எல்லாம் மரியாதை எல்லாம் செலுத்துறாங்க. அந்த ராஜா பரம்பரையில வந்து இது ஒரு சுப்பான்னு ஒருத்தன். அதனால நீ ராஜ்யத்தோடு இருந்தாதான் ராஜான்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஆகும், இல்லன்னா பிரயோஜனம் இல்லப்பா. அப்ப ராஜா என்ன பண்ணுவாரு, அவரு காட்டுக்குள்ள இருந்தா சும்மா ராஜா ராஜான்னு அர்த்தம் சத்தம் பத்தம் சொல்லிட்டு இருந்தா பிரயோஜனம் பண்ணாது. அவர் என்ன பண்ணுவாரு, ஆர்மிய அங்கங்க மாறு வேஷத்துல வந்து ஜனங்களுக்கு முன்னாடியே பேசி பேசி ஆர்மியை டெவலப் பண்ணுவார், போர்ஸ் டெவலப் பண்ணுவார். டெவலப் பண்ணி அப்புறம் பேசி கீசி பண்ணி ஜனத்தலுக்குள்ள ஒரு இது உண்டாக்கி, அதுக்கப்புறம் எனிமையை அட்டாக் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த அரண்மனை கேட்ச் பண்ணி, கஜானெல்லாம் கேட்ச் பண்ணி, அதுக்கப்புறம் ராஜா அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கதான் ரொம்ப சுலபமா புரியும். இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் காமிக்ஸ்ல கூட.
இங்க வேதாந்தி என்ன, யூ ஆர் பிரம்மன், ஐயோ நான் பிரம்மனா, இன்னும் அநியாயமா இருக்கிறது, நான் வந்து 4 அடியார் தான், நான் 4 feet தான் இருக்கேன், நான் எப்படி அவன் அண்ட சராச்சரங்கள் எல்லாத்திலும் இருக்கிறேன், அவன் நான் எப்படி ஆக முடியும்? அதனால இங்க யார் எனிமி, எப்படி அட்டாக் பண்ணணும், எப்படி அந்த சாம்ராஜ்யத்தை அடையணும். சோ மோட்ச சாம்ராஜ்யம் உனக்குள் இருக்கிறது. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு. சோ அது பட்டா இப்ப வந்து நமக்கு வேதாந்திக்கு சாஸ்திரம் சொல்றது, குரு சொல்றாரு யூ ஆர் பிரம்மன், நீதான் பிரம்மன், நீதான் ஃபுல்னஸ், யூ ஆர் பூர்ணன், யூ ஆர் கம்ப்ளீட், யூ ஆர் த ஹோல். அப்படிலாம் வேத சாஸ்திரம் சொல்றது. ஒண்ணு வேத சாஸ்திரம் சொல்றது பொய்யா இருக்கணும், அல்லது நான் புரிஞ்சுக்கிறது தப்பா இருக்கணும். இல்ல ஏதாவது ஒண்ணு டேலி ஆகணும், 2 டேலி ஆகாது. அப்போ இங்க நான் சரியான முறையில புரிஞ்சுக்கணும், இங்க எந்த விதத்துல நமக்கு ப்ராப்ளம் இருக்கிறது, நம்முடைய எனிமி யாரு அப்படின்னா 3 விதமான எனிமி இருக்காங்க. அது யாருன்னா மிஸ்டர் இக்னோரன்ஸ், அஜ்ஞானம். நம்பர் 2 வந்து சம்சயம், டவுட், சந்தேகம். நம்பர் 3 வந்து விபர்யா. ஓகே, இது 3 எதனுடைய லிங்க் அப்படின்னா, நான் பிரம்மன், ஆனா அந்த பிரம்மன் ஞானம் இல்லாத இக்னோரன்ட் இருக்கிறது, அஜ்ஞானம் இருக்கிறது, என்ன பத்தின செல்ஃப் இக்னோரன்ஸ் இருக்கிறது. அது போல அகம் பிரம்மாஸ்மி சொன்னா அதுல ஏகப்பட்ட டவுட் இருக்கு, சந்தேகம் இருக்கு. எப்படி கன்விக்ஷன் ஆக முடியும்? நோ கன்விக்ஷன், ஒரு நிமிடம் கூட பண்ண முடியாது. அவ்வளவு சம்சயம் நமக்கு பண்டில் பண்டிலா இருக்கிறது மைண்டுக்குள்ள. சரி, அதுக்கப்புறம் எப்படி இருக்கிறது? விபர்யா. விபர்யான்னா என்னன்னா அபிச்சுவல்ஸ், பழைய பழக்கம். நமக்கு பழைய பழக்கம் பேராண்டின்னு பழக்கம் இல்ல, அது போல நமக்கு ஏற்கனவே இருக்க அபிச்சுவல்ஸ். பல ஜென்மாந்திரமா நான் தான் இந்த உடம்பு, நான் தான் உடம்பு, உடம்பு தான் நான் சொல்லி 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 பழைய அபிச்சுவல்ஸ் சேர்ந்திருக்கிறது. அது நமக்கு வாசனை அப்படி சொல்றோம். அந்த வாசனை உள்ளர ஊறி இருக்கிறது. இது 3த்தையும் ரிமூவல் பண்ணினா தான் நான் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, சரி. இப்ப வந்து இப்போ எனிமி யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ இந்த ஆர்மி வந்து போர்ஸ் வந்து ஜெயிக்கணும், போர்ஸ் வந்து கலெக்ஷன் பண்ணும். 1962 வார், ஒரு வார் நடந்தது தெரியுமா உங்களுக்கு? 1962ல ஒரு வார் நடந்தது. என்ன வாரு? இந்தியா சைனா வார் இருந்தது. நம்ம பண்டிட் நேரு அப்ப இருந்தாரு, அவர் தான் அகில உலக புத்திசாலி. அவர் இந்தோ சைனா பாய் பாய், இந்தோ சைனா பாய் பாய்ன்னு சொல்லிட்டு இருந்தாரு. நேரம் வந்து முதுகுல ஒரு குத்து குத்துறான். இப்படி நம்ம இப்படி உற்சாகமா பேசிருக்கோம், ஒருத்தன் வந்து குத்தினா எப்படி இருக்கும்? நிலத்தை அப்படி விழுவோம். அந்த மாதிரி விழுந்தோம். 1962ல நல்ல ரோடு போட்டுட்டு வந்து ஜெயிப்பான். உலகத்துல எவனும் அப்படி ஜெயிச்சிருக்க மாட்டான். நல்லா புரிஞ்சுக்குங்க. இடிச்ச வாய அப்படி. அப்ப அந்த மிலிட்டரியில ஒரு இது கூட கிடையாது. பழைய கண்ணை வச்சுட்டு இழுத்து இடுக்க அடிக்கிறதுக்கு அதை வச்சுட்டு சண்டை போட்டாங்க, உயிர் விட்டாங்க. ஆர்மி பீப்புள், குட் ஆர்மி. நல்லா புரிஞ்சுக்குங்க. அதுக்கு வேண்டிய ப்ரிப்பரேஷன் பண்ணாம விட்டுட்டு 1960 வாருக்கு பிறகுதான் ஆர்மியை கொஞ்சம் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு. அதனால ஃபோர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கலெக்ஷன் ஃபோர்ஸ் இருக்க, அது மோர் இம்பார்ட்டன்ட். அது இல்லைன்னா நம்ம வந்து நம்ம ஜெயிக்க முடியாது. அப்ப நம்முடைய ஆர்மி ஃபோர்ஸ் என்ன? வேதாந்தத்துக்கு. அதனால நமக்கு ரொம்ப பிடிச்சது விவேக, வைராகிய, சமதமாதி, முமுக்ஷு, சாஸ்திர, குரு, எவ்ரிதிங் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் வச்சுட்டு அட்டாக். சோ அட்டாக் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கிறது? மோட்ச சாம்ராஜ்யங்கிறது, அகம் பிரம்மாஸ்மின்னு அந்த ஞானம் கிடைக்கிறது. அதனால சோ இப்போ இந்த அட்டாக் அண்ட் ஆக்ஷன்ன்றது என்னது? அட்டாக் அண்ட் ஆக்ஷன்ன்றது குவாலிட்டி டைம். வாட் குவாலிட்டி டைம்? இப்ப நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க டைம் குவாலிட்டி டைம், பயனுள்ள டைம். எனக்கு எல்லாம் புரியுது, ஆனா டைம் கொடுத்து வர முடியாது, கிளாஸுக்கு தான் வர முடியாது. நீ வேற எது வேணா சொல்லுங்க, ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அப்ப இப்போ பண்ணிட்டு இருக்கோம், இதுதான் அட்டாக் பண்ற டைம்.
அந்த ஆர்மி போர்ஸ். புரியுதா? அப்போ அந்த டைம் கொடுக்கணும், குவாலிட்டி டைம் கொடுத்து குரு சாஸ்திரத்தை வச்சுட்டு சிரவணம் பண்ணணும். சிரவணம் பண்றதுனால, கேட்கறதுனால அஜ்ஞானம் நாஸ்தி ஆகும். இக்னோரன்ஸ் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரிமூவ் ஆகும். ஓகே. செகண்ட் மோர் மனனம் சம்சயம் நாஸ்தி. மனனம்னா என்ன பின்னாடி சொல்ல போற. சோ மனனம்ன்றது சந்தேகம் இல்லாம அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறது. நமக்கு கிடைச்ச ஞானம் சந்தேகம் இல்லாம, அதெல்லாம் கிடைச்ச பிறகு மோர் நிதித்தியாசனம் மெடிடேஷன் பண்ணணும், அசிமுலேஷன் பண்ணணும். அது லாங் டைம் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். புரியுதா? அது விபர்யா அபிச்சுவல்ஸ் பழக்க வழக்கங்கள்லாம் நம்ம தெரிய புதிய ப்ரோக்ராம். சில சமயம் பாடியில பிளட் சேஞ்ச் பண்ணுவோம், தெரியுமா உங்களுக்கு? பழைய பிளட் எடுத்துட்டு நியூ பிளட் பண்ணுவான். என்ன அந்த மாதிரி ஹோல் லைஃப் சேஞ்ச் பண்ணும், வாசனையை சேஞ்ச் பண்ணும். இதெல்லாம் மென்டல் ஒர்க். ஞாபகம் வச்சுக்கோங்க. பிசிக்கல் ஒர்க்னா எதையாவது பண்ணிடலாம், இதெல்லாம் இன்டெலெக்ட்ல பண்ண வேண்டிய ஒர்க். ஓகே. இந்த மாதிரி செஞ்சுட்டா சோ மோட்ச சாம்ராஜ்யத்தை கிடைச்சிடும் அப்படின்னு சங்கர் இங்க என்ன சொல்றாரு. வர்பலா பேசிட்டு கூடாது, ஒன்லி ஃபார் ஆக்ஷன்ல இருக்கணும். அந்த ஆக்ஷன் பண்ணிட்டு எதிரியை கொன்று நிதியை அடைஞ்சு மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைவீர்களாக அப்படின்னு 62, 63, 64, 65 சொல்லி முடிச்சாரு. ஓகே. அதுக்கப்புறம் அடுத்ததுல பார்க்கலாம். ஆப்தோக்திம் கணனம் ததோ பரிசிலாதி. உத்கர்ஷணம் ஸ்வீக்ருதிம் நிக்ஷேப சமசேத நகி பகீஹி. சப்தைஸ்து நிர்கச்சதி. தத்வத் பிரம்மவிதோபதேச மனன. தியானாதிபிர்லப்யதே. மாயா காரியதிரோஹிதம் ஸ்வமமலம். தத்வம் ந துர்யுக்திபிஹி. நீங்க ஒரு அற்புதமான விஷயத்த சொல்றாங்க. முந்தின ஸ்லோகத்தினுடைய ஆக்ஷன் சொன்னோம் இல்லையா, அந்த ஆக்ஷன் எப்படிப்பட்டதா இருக்கணும், அந்த ஆக்ஷனுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறேன். எக்ஸாம்பிளோட சொன்னா நமக்கு பளிச்சுன்னு புரியும். இந்த தத்துவம் புரியாம அந்த ஐடியா வச்சுட்டு எக்ஸாம்பிள் அப்ளை பண்ற ஈஸியா புரிஞ்சிடும். ஓகே. இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் சரி. சோ என் நிலைமை எப்படி இருக்கு, இப்ப கோர்ட்ல உங்களுக்கு தீர்வு ஆயிடுச்சு. இந்த பக்கத்துல தஞ்சாவூர் பக்கத்துல 10 ஏக்கர் உங்களுக்கு தான் சொந்தம். அங்க நான் போறது கூட கையில பைசா இல்ல, பஸ்ஸுக்கு சொத்து இருக்கு. இப்போ அத வாங்கி கேஸ் ஃபைல் பண்ணி கோர்ட்ல அந்த அட்வொகேட் கொடுக்கறதுக்கு காசு, பஸ்ல போய் பாக்குறதுக்கு காசு கூட இல்லாத சொத்து உடையவனா நான் இருக்கேன். என் நிலைமை எப்படி பத்தட்டிக் பாருங்க. சொத்து நிறைய இருக்கு, ஆனா நான் பஸ்ல போய் அதை போய் பார்வையிட்டு சொல்லிட்டாங்க, உங்களுக்கு தாத்தா சொத்து அங்க இருக்கு 10 ஏக்கர் அப்படின்னு ஒருத்தன் நல்லா விவரமா சொல்லிட்டான். இப்ப நான் அதை போய் கைப்பற்றுறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லாம இருக்கேன் நான். ஏன்னா அன்னாடம் கட்சியா இருக்கேன் நான். நெக்ஸ்ட் ஃபுட்டுக்கே ப்ராப்ளம். ஆனா 10 ஏக்கருடைய நிலத்துக்கு நான் சொந்தக்காரன். எப்படி இருக்கு? அது போல இங்க சங்கரன் என்ன சொல்ற உதாரணம், நீ கொஞ்சம் நிலம் வச்சிருக்கிய, ஒரு பிட்டு நிலம், அந்த பிட்டு நிலத்துக்கு யூ ஆர் ரிச் அப்படி சொன்ன. இப்படி எல்லாம் கேவலப்படுத்தாரு. எனக்கு அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கே நேரம் இல்லாம நான் இருக்கேன். ஏதோ கொஞ்சம் நேரம் மூதாதையர் சொத்து கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். ஒரு 20க்கு 40 இருக்கு, அவ்வளவுதான் எனக்கு நிலம் கிடைச்சிருக்கிறது. இங்க இப்போ அதுவும் கிடைக்காம இருக்கு, ஆகாசத்துக்கு தான் நிலம் கிடைச்சிருக்கு. நமக்கு எங்க நிலம் கிடைக்கிறது? இருக்கிற நிலைமை இப்போ மெட்ராஸ்ல மாம்பழத்துல கிடையாது. ஏதோ பக்கத்துல ஒரு பிட்டு நிலம் வச்சிருப்பாங்க சில பேர், இவ்வளவு தூரத்துக்கு இடம் வச்சிருப்பான், அதுக்குள்ள வீட்டை கிட்ட கட்டிட்டு ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. அவ்வளவு இருக்கிறது, அதுலயே தகராறு, அதுலயே அவர் குடிசை போட்டுட்டு இருங்க. இங்க ஒருத்தர் இருந்தாரு, நான் வைத்தியர் ஒருத்தர்,
பெரிய பீக் ஏரியா அது, ஏகப்பட்ட லட்சக்கணக்கான ரூபா இருக்கும், குரோர்ஸ்ல போகும் அந்த டி நகர் ஏரியால. ஆனா குடிசையில போட்டு இருப்பாரு. அந்த நிலத்தையும் விற்கிறதுக்கும் அவருக்கு மனசு இல்ல, ஆனா டெய்லி அவஸ்தப்படுவார் அவர். அந்த மாதிரி யூ ஆர் ரிச் அப்படின்னு. இப்படி என்ன கிண்டல் பண்ணாத, நான் ரிச் கிடையாது, நான் புவர். அடுத்து குழந்தைக்கு சாப்பாடு நல்ல சாப்பாடு கொடுத்து பிரயோஜனம் இல்ல. இப்ப நீ ரிச் ஆயிட்ட. எப்படி அவன் வந்து பொய் சொல்றவல்ல, ஏமாத்துற பர்சன்ல ரொம்ப நல்ல பர்சன், நேர்மையான ஆளு. அவன் சொல்றான் நிஜமா. அப்போ இவன் சொல்றதும் நேர்மையான ஆளு, பார்த்தா இவன் வந்து எப்பயுமே பொய் பேச மாட்டான், அப்படிப்பட்ட ஆளா இருக்கான். ஆனா இவன் சொல்றது நமக்கு ஒத்து வராததா இருக்கிறது. இல்லப்பா உங்க நிலத்துக்கு அடியில புதையல் இருக்கு அப்படின்னு சொன்ன. பழைய காலத்து பேங்க் உங்களுக்கு எங்க இருக்கு தெரியுமா? உங்களுக்கு பழைய காலத்து பேங்க் எல்லாம், ஓல்டு காலத்துல ஒரு 500-1000 வருஷத்துக்கு முன்னாடி பேங்க் எல்லாம் எங்க தெரியுமா உங்களுக்கு? என்ன பண்ணுவான்னா பானையில வச்சு குழி தோண்டி வச்சுக்குவான். நம்ம பூமி நிறைய தோண்ட நிறைய கிடைக்கும். முன்னாடி கிடைச்சது சுதந்திரம் வந்த புதுசுல அப்பப்ப தோண்டும் போதெல்லாம் கவர்மெண்ட் ஸ்குவாட் வரும், கோல்டு காயினா கிடைக்கும், அப்பப்ப தோண்டி வச்சுக்குவான். அது தனக்கு சொந்தக்காரன் அடுத்த தலைமுறை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, பையனோ பொண்ணு, உடனே எல்லாத்தையும் சொத்து அடியில தோண்டி வச்சுக்குவான், போகடா அப்படின்னு. அப்படிலாம் நம்ம ஊர்லாம் நல்ல ஆள்லாம் இருக்கான். அப்படி இவன் நிலத்துல புதையல் இருக்கு அப்படி சொல்லிட்டா. இப்போ இவன் வெளியில நின்று புலம்பின்றதான்னு வச்சுக்கோ, ஐ ஆம் த ரிச், நான் புதையல் உள்ளவன், ரிச்னு சொன்னா கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவான். இப்ப என்ன செய்யணும்? இவன் இது தோண்டணும், தோண்டி அதுக்கப்புறம் தோண்டும் போது அவ்வளவு சுலபமா கிடைக்காது. முதல்ல மண்ணை எடுத்து தோண்டணும், கஷ்டப்பட்டு மண்ணை எடுக்கணும். மண்ணை எடுத்த பிறகு என்ன ஆகும்? அந்த ராக் இருக்கும், பாறையா இருக்கும். ஏன்னா எத்தனையோ தலைமுறைக்கு முன்னாடி வச்சது பாறை இருக்கும். இப்ப பாறை எடுக்கணும். இந்த பணப்பாறை பக்கத்துல ஒரு இடத்துல தோண்டும் போது கிணறு, ஒரே தண்ணி, ஒரே சந்தோஷம். நாங்கெல்லாம் கூட போயிருந்தோம், நாங்க இருந்து அப்பா ஒரே சந்தோஷமா வச்சு பாருங்க, தண்ணி வந்துருத்து அப்படின்னு. இன்னொரு வெடி வெடிச்சான் பாருங்க, எல்லா தண்ணியும் போயிடுச்சு. அவன் ராட்சியை பாருங்க, கொஞ்ச நேரம் சந்தோஷம், கொஞ்ச நேரம் அப்புறம் துக்கம் தான். அப்படி ஆயிடுச்சு. பாறை, எந்த பாறைக்குள்ள எந்த தண்ணி போறதுன்னு தெரியல, அவ்வளோ அந்த கிரவுண்ட் வாட்டர். அந்த மாதிரி நம்ம மண்ணை தோன்றது கஷ்டம், அதை விட கஷ்டம் இந்த பாறையை எடுக்கிறது. அந்த பாறையை எடுத்த பிறகு வைர வைடூரியமா இருக்கும். அந்த வைடூரியம்னா டாக்ஸ் கட்டினதுக்கு பிறகு கூட ஐ ஆம் குரோர்பதி. சும்மா இப்படி இந்த லைட் எல்லாம் போட்டு அங்க பார்த்து குரோர்பதி இல்ல, நீலத்துக்கு என்ன நிறம் அப்படின்னு கேட்கிற மாதிரி பெரிய கேள்வி கேட்காது, அது குரோர்பதி இல்ல. இங்க வந்து மண்ணை தோண்டி கல்ல உடைச்சி உள்ளர போய் எடுக்கணும், எடுத்து வெளியே எடுத்தா தான் நீ குரோர்பதி அப்படின்னு. சோ அந்த மாதிரி இங்க ஆக்ஷன் பண்ணணும். வித்தவுட் ஆக்ஷன் நீ குரோர்பதியா லட்சாதிபதி கோட்டீஸ்வரன் எல்லாம் ஆக முடியாதப்பா, அதுக்கான ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு இங்க. சோ ஆப்த உக்திம், ஆப்த உக்திம்னா, உக்திம்னா வச்சனம் பேசுறது, ஆப்த உக்திம்னா நோபல் பர்சன். நோபல் பர்சன் அவன் சொல்றான் உனக்கு அடியில புதையல் இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு அடுத்தது செகண்ட் என்ன செய்யணும்? கணனம். கணனம்னா டிக்கிங், தோன்றது, தோண்டணும், தோண்டணும், மண்ணை தோண்டணும். சரி, மூணாவது என்ன செய்யணும்? சிலா ஆதி உத்கர்ஷனம். சிலான்னா கல்லு, ராக், அந்த பாறையெல்லாம் ரிமூவ் பண்ணணும், உத்கர்ஷனம் வெளியில எடுக்கணும். எடுத்த பிறகு ஸ்வீகிருத்தியம், ஸ்வீகிருத்தியம் நிக்ஷேப, நிக்ஷேபமே புதையல், புதையல், நிக்ஷேப புதையல், ஸ்வீகிருத்தம். நாலாவதுன்றது ரிசல்ட். முதல் மூணுன்றது சாதனை, நாலாவதுன்றது சாத்தியம். சாதனை பண்ணி சாத்தியத்தை அடையணும். அதனால இங்க சங்கரர் என்ன சொல்றாரு? யுவர் ஆக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட். டூ டைப் ஆஃப் ஆக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் கர்மயோகம், செகண்ட் ஆக்ஷன் வந்து ஞான யோகம். இங்க என்ன நினைச்சுட்டு இருக்காரு? உங்களெல்லாம் வந்து கர்மயோகம் முடிச்சுட்டு வந்தவங்களுக்காக சொல்றாரு.
கர்மயோகம் நம்ம முடிச்சுட்டோம் அப்படி வச்சுக்கிட்டு நம்ம பேசுவோம். ஓகே, முடிச்சுட்டோம் அப்படி என்னப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஞான யோகத்தை பத்தி தான் டைரக்டா இங்க பேச போறேன். ஓகே, சோ இங்க ஞான யோகத்தை முடிச்சுட்டு வந்த பிறகு சோ இங்க நான் அந்த ஏழ்மையில இருந்தானே அந்த பக்கிரிசாமி, அந்த மாதிரி நாம எப்படி சம்சார புவர் மேன். நம்ம சம்சாரம் எப்படிப்பட்ட சம்சாரம்? நான் ஒரு பெரிய லிஸ்ட் எழுதியிருக்கேன். எப்படிப்பட்ட சம்சாரம்? நிம்மதி இல்லை, ஏராளமான குறை, மற்றவர்கள் சொற்கள் நம்மளை பாதிக்கிறது, இதெல்லாம் இருந்தா சம்சாரம்னு அர்த்தம். சம்சாரி. இப்ப நீங்க இதுல சம்சாரியா இல்லையான்னு பாத்துக்கோங்க. நான் ஒரு பெரிய லிஸ்ட் ஒண்ணு எழுதிருக்கேன், சும்மா டைம் இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் எழுதிருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய இருக்கிறது. பாதுகாப்பின்மை, இன்செக்யூர், எதிர்காலத்தை பத்தி நிகழ்காலத்தை பத்தி. ஓகே, எதிர்காலத்துல என்ன நடக்குமோன்னு இன்செக்யூர், இப்ப இருக்கிறது இருக்குமா இல்ல போயிடுமான்னு இன்செக்யூர், பாதுகாப்பு, நிறைவின்மை, எது அடைஞ்சாலும் அது போயிடுமான்றது திருப்தி இல்ல, சாட்டிஸ்பேக்ஷன் இல்ல, ஒரு விரக்தி நிலை இருக்கிறது. உங்களை பார்த்து சொல்ல இதெல்லாம் இருந்தா சம்சாரின்னு போட்டுக்கணும் பக்கத்துல. அப்புறம் டென்ஷன் இறுக்கமா இருக்கிறது, சப்ரஷன், டிப்ரெஷன் அப்படிலாம் இருந்தா சம்சாரி. கவலை, ஒரிஸ் இருந்தா சம்சாரி. ஃபியர் இருந்தா ரொம்ப பெரிய சம்சாரி. அப்புறம் நீடு, தேவைகள். எனக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்தோம்னா பெரிய லிஸ்ட் கொடுப்போம், சகஸ்ரநாம லிஸ்ட் கொடுப்போம், பெரிய லிஸ்ட். அந்த புரோகிதர்கிட்ட கொடுத்தா, சுவாமி உங்களுக்கு என்னென்ன இந்த யஜ்ஞத்துக்கு என்னெல்லாம் லிஸ்ட் கொடுங்க எழுதி கொடுப்பாரு அவரு பெரிய. அதுக்கப்புறம் இந்த சைட்ல எல்லாம் எழுதுவார், இந்த பேப்பர் கொடுத்தோம்னா இந்த சைட்ல எல்லாம் எழுதுவார், மஞ்சள் பொடி இதெல்லாம் சொல்லி எழுதிப்பாரு. பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் அனுபவம் இருந்தா தெரியும். அதனால நீடு, தேவைகள் நிறைய இருக்கிறது. அதுக்கப்புறம் எதிர்பார்ப்புகள், எக்ஸ்பெக்டேஷன், நமக்கு சொல்ல முடியாத எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஓகே, தேவைகள் வேற, எதிர்பார்ப்புகள் வேற. அர்த்தம் புரியும் நினைக்கிறேன் நான். ஓகே, அதுக்கப்புறம் காம, குரோத, லோப, மதம், ஆச்சரியம், ஆல் திங்ஸ் இருந்தா அது போறோம், ஷட் விரோதி. அப்புறம் நமக்கு பொறுமை கிடையாது, இவர் சம்சாரி. ஓகே, மனசஞ்சலம், மனசு ஒரே வேவரிங்கா இருக்கு, டிஸ்டர்ப்டா இருக்குது, டென்ஷனா இருக்கு, இரிட்டேட்டா இருக்கிறது, இவர் சம்சாரி. மன குறையா இருக்கிறது, எப்ப பார்த்தாலும் எல்லாத்திலயும் ஒரு குறை கண்டுபிடிக்கிறேன் நான், இவர் சம்சாரி. அப்புறம் உடல் வியாதி, மனவியாதி, எல்லா வியாதி, புத்தி வியாதி, எல்லா வியாதி இருக்குது, டிசீஸ், ரோகம் இருக்கிறது. ஏன் உடம்பு சரியில்லை, இது எப்போ சரியாகுமோ, என்ன ஆகுமோ, இந்த ஜென்மத்திலே ஆகுமோ, அடுத்த ஜென்மத்துல வேற உடம்பு வேணுமோ. அப்புறம் பண தேவை, நிறைய தேவை, அன்பு தேவை. ஓகே, இது எமோஷனல் வாண்டிங், எல்லாருக்கும் லவ் தேவைப்படுறது, அன்பு தேவைப்படுறது. சோ அதுக்கப்புறம் பிசிக்கல், எமோஷனல், இன்டெலக்சுவல் அதெல்லாம் இன்கம்ப்ளீட் ஆகிறது, நாட் கம்ப்ளீட்டட். அப்புறம் ஆபீஸ் பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, தெரு பிரச்சனை, பக்கத்து வீட்டு பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் இருக்கிறது. நாட்டு சில பேருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போய் நாட்டு பிரச்சனையா இருக்கும், நாட்டு பிரச்சனை தன் பிரச்சனையே சொல்லுவான், அது ரொம்ப ரேர். அப்படி இருந்தாலும் அவன் சம்சாரி. ஓகே, ரிஃபைன்டு சம்சாரி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்புறம் சில பேருக்கு தன்னை ரெகக்னைஸ் பண்ண, இந்த ரெகக்னைசேஷன் கிரைசஸ் இருக்கு. நான் இவ்வளவு பெரிய ஆளு, இந்த ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்களே, அது ரொம்ப பேத்தட்டிக், பாவம். அது நிறைய பேருக்கு இருக்கு, அது இருந்தா சம்சாரி. அப்புறம் போஸ்ட், இந்த போஸ்ட் ஒண்ணு பக்கத்துல நமக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கோம், அவளுக்கு ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு வச்சுட்டாங்க, ப்ரமோட் பண்ணிட்டாங்கன்னா போச்சு, அடுத்த நிமிஷமே நம்மளுடைய துக்கம் வந்துடும். ஈக்குவல் சேலரி, சேலரி ஒரே சேலரி தான், போஸ்ட் கொஞ்சம் டிஃபரெண்டா கொடுத்துரும். நேற்றுக்கு பின்னாடி சேர்ந்தவன் இன்னைக்கு ஓவர் கம் பண்ணி அவன் போயிட்டான்னா நம்மளால தாங்க முடியாத பிறகு ராத்திரி தூக்கம் வராது, சம்சாரம். அப்புறம் மரணம். ஓகே, மரணம்னா மரணத்துக்கு பிறகு சம்சாரம் இல்ல, மரணத்துக்கு முன்னாடி. மரணத்தை பார்த்து பயம், வயோதிகத்தை பார்த்து பயம், ஓல்டேஜ் வந்துச்சுன்னா அதுக்கு ஓல்டேஜ் மாத்துறதுக்கு என்னென்னலாம் உண்டோ அதெல்லாம் வழி பண்ணிடணும். ஓகே, அந்த பயம் அந்த இதுல இருக்கிறது, ஓல்டேஜ் வந்துருமோன்ற பயம் இருக்கிறது. ஓல்டேஜ் வந்த பிறகு நிறைய ப்ராப்ளம் இருக்கிறது, அது வரும்போதுதான் தெரியும் உங்களுக்கு. அதனால மதிப்பு மரியாதை எதிர்பார்க்கறது, ரெஸ்பெக்ட், எல்லார்கிட்டையும் ரெஸ்பெக்ட் எதிர்பார்த்தீங்கன்னா இவர் சம்சாரி. ஹெல்ப் பண்ணிட்டு தேங்க்ஸ் எதிர்பார்த்தீங்கன்னா சம்சாரி. ஓகே, அதுக்கப்புறம் செய்த உதவிக்கு நன்றி எதிர்பார்க்கறது சம்சாரி. ஓகே, அதுக்கப்புறம் புலன்கள், நம்முடைய சென்சஸ் நாட் சாட்டிஸ்பேக்ஷன். எதை பண்ண முறுக்குல என்ன நமக்கு சாட்டிஸ்பேக்ஷன் ஆயிருக்கா? எத்தனை வயசான முறுக்குல வைராக்கியம் வந்திருக்கா நமக்கு?
ஒரு வைராக்கியம் வந்த பாடல. எனக்கு கொடுத்தியா, அவனுக்கு மாத்திரம் கொடுத்த நீ அப்படி சொல்றோம். சரி போட்டோம், எத்தனையோ லாரி முழுக்க சாப்பிட்டுருப்போம். சரி போட்டோம், இன்னைக்கு கொடுக்கலன்னு பரவாயில்ல, அவளுக்கு கொடு. அப்படி வராது. அப்படி வந்துட்டு இவர் நிறைவு குறைவு இருக்கிறது. ஓகே, அதுக்கெல்லாம் எல்லாம் போட்டுட்டோம். கடைசியில என்ன ஆகும், எனக்கு முக்தி சீக்கிரம் வருமா, கடைசியில் இங்க வந்த பிறகு இதெல்லாம் கவலை. பிளஸ் மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு கவலை, கிளாஸ் வரவங்களுக்கு ஒரு கவலை. அது என்னன்னா முக்தி வருமா வராதா. இப்ப மத்த லௌகிக மக்களுக்கு இந்த கவலை கிடையாது, மைனஸ் முக்தி கவலை. அவன் நம்மளோட ஒரு மைனஸ் ஒரு கவலை இருக்கு, அதனால அவன் கொஞ்சம் பெட்டர். இந்த மாதிரி ஏகப்பட்டது. நான் சும்மா அப்படி ஒரு லிஸ்ட் எழுதினேன். சம்சாரின்னு சொல்றேன், எது சம்சாரி அப்படின்னு நம்ம போட்டு எழுதிக்கணும். இதெல்லாம் இருக்கா, இதெல்லாம் இருக்கா, இதுல நிறைய டிக்கெட்ஸ்னா சம்சாரி அப்படின்னு அர்த்தம், ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். அதனால நம்முடைய நிலைமைய யோகம் அன்ஷாமம். யோகம்னா அடையணும், ஒண்ணு அடைஞ்சிடணும். அப்புறம் ஷாமம்னா அதை வச்சு காப்பாற்றணும். ரெண்டுத்துல நம்ம லைஃப் போயிட்டு இருக்குது உலகத்துல. இதுதான் இந்த அமைதிய ஆனந்தத்தை வெளியில தேடிட்டு இருக்கிற வரைக்கும், இல்ல வெரி பில்கிரிம்ஸ் எல்லாம் போயிட்டு தேடுற வரைக்கும் இது டெஃபினட்டா நீ சம்சாரிப்பா. இது உன்கிட்ட இருக்கிறது, உன்கிட்டயே ஆனந்தம் இருக்கிறது, உன்கிட்டயே அமைதி இருக்கிறது, உன்கிட்டயே மன நிறைவு இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா இவர் ஆப்த புருஷா. ஆப்த புருஷனா குரு சொல்றாரு, யூ ஆர் பிரம்மன், யூ ஆர் ஃபுல்னஸ், யூ ஆர் ஹோல் அப்படின்றத ஆப்த உக்தம். இந்த சிரவண ஆப்த உக்தம் அவர் சாஸ்திர ரீதியா சொல்றாரு. தத்துவம் பிரம்மவிதா உபதேசா. அந்த தத்துவத்தை பிரம்மவிதா, நீதான் அந்த பிரம்மன் என்ற உபதேசத்தை கேட்கிறமே டீச்சர் ரோல்ல. அத நம்ம ஸ்டூடெண்ட் லெவல்ல சிரவணம் பண்றது சிரவணம். இந்த டீச்சர் சொல்றது சிரவணம் கேட்கறது, அது இக்னோரன்ஸ் போயிடுறது. நம்மளை பத்தி தப்பான அபிப்பிராயம் வச்சிருக்கோமே, அந்த சம்சாரத்தை நீக்கிறோம். நீக்கின உடனே கணனம். கணனம் என்ன, மனநம். கணனம் மனநம். காவ மாத்திரீங்கன்னா மனநம். இங்க டிப்பிங் தோன்றது என்ன, மண்ண தோண்டணும். மண்ண தோன்றது என்ன, என்னுடைய டவுட்ஸ் எல்லாம் தோண்டி வெளியில எடுத்து போடணும். அப்போ இதுல குரு சிஷ்யனுடைய 50-50% இருக்கு. கேள்வி கேட்டு என்னுடைய பர்சனல் கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் எல்லாம் ரிமூவல் பண்ணணும். பண்ணி லாஜிக்கலா இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு கன்வின்ஸ் ஆகணும். அதனால ஆச்சாரியா பாதம் ஆதத்தே பாதம் சிஷ்யகா துவம் மேதையா. அதாவது ஆச்சாரியர்கிட்ட ஒரு பங்கு இருக்கிறது, இன்னொரு பங்கு யாருக்கிட்ட இருக்குது, பாதம் சிஷ்யகா துவம் மேதையா. உன்னுடைய இன்டெலிஜென்ட் கொஞ்சம் வேணும். ஆச்சாரியன்னு ஒண்ணும் செய்ய முடியாது, அது சொல்லி கொஞ்சம் புரிஞ்சுக்கிற இன்டெலிஜென்ட் உங்ககிட்ட கொஞ்சம் ஒரு பாதம் ஒரு குவார்டர் உங்ககிட்ட இருக்கணும், இன்னொரு குவார்டர் அவர்கிட்ட இருக்கணும். ரெண்டும் இருந்தா தான் மனநம் டேலி ஆகும் அப்படி சொல்லணும். அதுக்கப்புறம்னா அந்த ஆர்கியூமெண்ட் எப்படிப்பட்ட ஆர்கியூமெண்டா இருக்கணும், ஸ்ருதி சம்மத தர்க்கா. ஸ்ருதி சம்மதத்தோட தர்க்கம் இருக்கணும். இல்லாட்டி நாஸ்திக லாஜிக்கா போயிடும். லாஜிக்க வெறுமனே வச்சுட்டு பண்ணக்கூடாது. நம்மளுடைய ஐடியால தர்க்கம் பண்ணக்கூடாது, விவாதம் பண்ணக்கூடாது. ஸ்ருதியோட வேதத்தினுள்ள, அதுவும் எஸ்பெஷலி வேதாந்தத்துல சொல்லிருக்க அந்த திசையில நான் இத லாஜிக்க புரிஞ்சுக்கணும்னா அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சிடும். சரி, அதுக்கப்புறம் சிலா ஆதி உத்கர்ஷண அப்படின்னா என்ன, அப்படின்னா எதுனா தியானபிகி. இப்ப மண்ணை தோன்றதை விட கள்ள பேத்து வெளியே போறது கடினம். மண்ணு தோன்றதும் கஷ்டம் தான். எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், வருத்து கொட்டும். மண்ணு தோண்டி பார்த்திருக்கீங்க, குழி தோன்றிருக்கீங்க, இதெல்லாம் பாத்துக்கணும். இதெல்லாம் ஒரு நல்ல எக்ஸசைஸ். ஆனா இப்ப எங்க தோண்ட முடியும், மண்ணே கிடையாது. சோ அதெல்லாம் நான் தோன்றிருக்கேன். நான் மம்முட்டி எடுத்து 2 தடவை தோன்ற, அப்புறம் ஐடியா சொல்றது, இந்த தோண்டுப்பா அப்படின்னு சொல்றது. ஐடியா பியூட்டிஃபுல்லா தோண்டுவான். இப்படி தோண்டு அப்படி தோண்டு. அவன் பாவம் மக்க மாதிரி தோண்டிடுவான். அவனுக்கு பிசிக்கலா நல்லா ஸ்ட்ரென்த் இருக்கும். சரி, அது மாதிரி மண்ணு எடுத்த பிறகு கல் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இதை விட மோர் எஃபெக்ட் வேணும்.
தியானபிகி நிதித்தியாசனம் பண்ணும். அந்த நிதித்தியாசனம் பண்றது லாஜிக் எல்லாம், கொஸ்டின்ஸ், டவுட்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. திருப்பி திருப்பி அசிமுலேட் பண்ணணும். அசிமுலேட் பண்ணணும். அதாவது இப்ப நீங்க சாப்பிடுறீங்க, சாப்பாடு சாப்பிடுறீங்க. சாப்பிட்ட பிறகு நீங்க என்ன பண்ணணும்? சொன்னே இருக்கணும். அது டைஜஷன் ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கலி பிளட் மத்ததெல்லாம் ஆயிடும். ஆனா நீங்க இந்த விஷயத்தை கேட்கறீங்கன்னு வச்சுக்கோங்க, சிரவணம் கேட்கறீங்க, அதோட என் வேலை முடிஞ்சது. அடுத்த வாரம் சிரவணம், அடுத்த மாசம் சிரவணம், அடுத்த வருஷம் சிரவணம், 20 வருஷம் சிரவணம் ஆனாலும் ஒன்னும் மாறாது. இதுனா சாப்பாடு போடுற மாதிரி டைஜஷன் அதுவே ஆயிடுமா? ஆகாது. உன்னுடைய எஃபெக்ட் இருக்கணும். இங்க டைஜஷன் பண்ண மாதிரி அப்படியே ஆகக்கூடாது. அப்படின்னு இது கொஞ்ச காலத்துக்கு மெடிடேட் பண்ணணும். ஐ எம் த பிரம்மன் அசிமுலேட் பண்ணணும். ஓகே, அது இப்ப நமக்கு அது இல்ல. அதுக்கு போகும்போது அது லாங் டைம் அதுல பண்ணும். இப்படி பண்ணா நிக்ஷேபா, அந்த புதையல் கிடைக்கும். இங்க என்ன புதையல்? ஸ்வம் அமலம் தத்துவம். அமலம் அழுக்கற்றது, குறையுடையது, குறையில்லாதது, தோஷமற்ற தத்துவம்னா உண்மை கிடைக்கும். ஸ்வம் அது யாரு? எது? ஸ்வம் நீதான். அது அந்த விஷயத்தை கிடைக்கும். அதனால சப்தைகி பகீகி நகி நிர்கச்சதி. இந்த வெளிய சத்தம் போடுறதுனால புதையல் வெளியில வராது. தத்துவது அது போல என்னவா? நான் துர்யுக்தபிகி, வெறும் வாதத்தினாலேயோ பிரயோஜனாலேயோ மத்தவங்கள ரொம்ப இன்ட்ரெஸ்டா பேசுறதுனாலயோ நீங்களா அப்படி பண்றதுல நிறைய பேரு போய் மணிகணக்கா பேசுவான். இந்த வேதாந்த விசாரத்துக்கு வெளியில பேசிட்டு இருப்பான். வாழ்க்கைக்கும் அந்த இதுக்கும் அர்த்தம் இல்லாம பேசிட்டு இருப்பான். வெறும் லிட்டரலியா பேசிட்டு இருப்பான். அப்படிப்பட்டவங்க சொல்றாரு நான் துர்யுக்தபிகி. எப்படி இதெல்லாம் படிச்சுட்டு அப்படிலாம் வாதம் பண்றாங்கன்னு புரியல எனக்கு. அதனால ஏன்னா மாயா காரிய திரோஹிதம் இது இருக்க. மாயா காரியம், மாயானா அஜ்ஞானம், காரியம்னா அதனுடைய காரியம், எஃபெக்ட். என்ன எஃபெக்ட்? சம்சயம் விபர்யா. திரோஹிதம்னா மூடப்பட்டிருக்கிறது. அங்க எப்படி மண்ணு மூடப்பட்டிருக்கிறதோ நம்முடைய ஆத்ம ஞானன்றது புதையல் வைடூரிய இருக்க, அது இந்த மாயா மூடி இருக்கிறது. மாயா மூடி இருக்கிறது. அதனால இதெல்லாம் பிசிக்கலான எஃபர்ட் இல்ல, இதெல்லாம் மைண்ட்ல இருக்கிற செய்யக்கூடிய எஃபர்ட். அந்த எஃபர்ட் நாம செஞ்சுக்கணும். அப்ப என்ன ஆகும்? இவர் லப்யத்தே. லப்யத்தனா அடைகிறோம், அத அறிகிறோம். அப்படி இந்த கேஷுவல் அட்டம்ப்ட்ல இதை அடைய முடியாது. சும்மா போற போக்குல கேஷுவலா சிரவண மனனம் பண்ணிடலாம், அப்படி பண்ண முடியாது. இது ரொம்ப இன்டென்சிவா, சீரியஸா, சின்சியரா இதே படைப்பா நம்ம மைண்ட்ல வச்சுட்டு, அப்போ என்னுடைய மற்ற படைப்பெல்லாம் என்ன ஆகுறது? மற்ற படைப்பு தான் சம்சாரம் சொல்லிட்டுமே, அது போனா போறது போனா போறது இல்ல. அதுலதான் இத புரிஞ்சுக்கணும். அப்ளிகேஷன் அங்க புரியுதா? இந்த விஷயம் இதெல்லாம் மைண்ட்ல இருக்கிறது. உடனே நாளைக்கு போய் பாசை எதிர்க்கிறது, இல்ல வேலையெல்லாம் மாத்தி மாத்தி பண்றது, இல்ல சாப்பிடறதெல்லாம் காதுல போடுறது, அப்படி கிடையாது. யோகினா டிஃபரெண்டா இருப்பான. இந்த சினிமா எல்லாம் பார்த்து பார்த்து இப்படி மறைச்சுட்டு இருப்பான், இப்படி திடீர்னு சிரிப்பான், திடீர்னு குறுக்க ஓடுவான் ரங்கநாத் ஸ்ட்ரீட்ல. அவெல்லாம் யோகின்னு காட்டிட்டு இருக்கான். அந்த ராத்திரில ஒரு சினிமா ஒண்ணு இது வரும், மூவி, இது என்ன டிவி சின்ன திரை, ஏதோ பார்த்தேன் நான் ஒரு தடவை. இப்படி ஓடுறான், கல் தெரிக்க யோகி ஓடுகிறாரு அப்படின்னு. யோகியோட நிலைமை இப்படி பண்ணிட்டானே. எடுக்கிறவனுக்கும் அது இந்த தத்துவம் எல்லாம் படிக்கிறது, விவேக சூடம் எல்லாம் போல அவன் எடுக்கிறவனும் பாக்குறவனுக்கும் அது தெரியாது. அதனால டேலி ஆயிடுச்சு. புரியுதுல? இது நிஜமாவே இங்க படிச்சு கிடிச்சு புத்தியில புரிஞ்சு அவனுக்குதான் அவன் டிவி பாக்குறது இல்ல. அதனால எல்லாமே டேலி ஆயிடுச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஓகே, அதனால அப்ரோக்ஷ அனுபூதி நிஷ்டா வரணும்னு சொல்றாரு. அதனால இதுக்கு அடுத்தது இது எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்றாரு. ரொம்ப அற்புதமான இருக்கிறது இதோட அடுத்த கண்டினியூட்டி.
தஸ்மா சர்வ பிரயத்னேன பவபந்த விமுக்தயே ஸ்வைரேவ யத்ன கர்த்தவ்யः ரோகாதாவிவ பண்டிதைஹ. தஸ்மாத், தஸ்மாத்னா இது பெரிய தஸ்மாத். ஆகையால் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆகையால் தான். அப்படி இல்ல, ஏற்கனவே நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேனே, அதெல்லாம் அப்ளை பண்ணுனா அத மாதிரி இந்த சீக்கர்ஸ் சும்மா பிரயத்தனம் கேஷுவல் அட்டெம்ப்ட் எல்லாம் பண்ணக்கூடாது. பிரயத்தனம் எப்படி பண்ணணும், என்னெல்லாம் பிரயத்தனம் பண்ணணுமோ சர்வ பிரயத்தனம் பண்ணணும். எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன செய்யணுமோ அத்தனை வழியும் நான் தேடிக்கணும். ஒரு வழி அடைச்சுடுத்துனா நின்றுடக்கூடாது. புரியுதா? நேரம் சில பேருக்கு ஒர்க் கொடுத்தோம்னா நேர போவான். அவர் இல்ல, ஏண்டா இவ்வளோ தூரத்துக்கு போயிட்டு அவ்வளவு தூரத்துக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு பக்கத்துல எங்கேயா விசாரிச்சேன், அதுல நீங்க சொல்லலையே. சில பேர் புத்திசாலி, ரியல் வேலைக்காரன். ஓனர்ஷிப் பண்ணிட்டுன்னா, ஓனர்ஷிப் என்ன தெரியுமோ, நான் ஓனர் இருக்கணும். இது செய்யணும், இல்லாட்டி அதை செய்யணும், அப்படி மாற்றி செய்யணும், இதெல்லாம் இருக்கிறது, ஐடியா இருக்கிறது. சர்வ பிரயத்தனம் சொல்ற இங்க என்ன சொல்றாரு, சர்வ பிரயத்தனம் என்னெல்லாம் வழி உண்டோ அதெல்லாம் தரும். அப்படி சும்மா ஒரு சாதாரண ஒரு ஆப்ஜெக்ட் விஷயத்துக்கே இப்படி இருக்கிறது. இது சப்ஜெக்ட் தேட வேண்டியிருக்கிறது. அதுக்கு நான் என்ன பிரயத்தனம் பண்ணணும், எல்லா விதமான வழியும் அணுகி ஆராய்ஞ்சு பாருங்க. இப்ப இடி அமீன் கடத்திட்டு போயிட்டான். இடி அமீன்னா உகாண்டா அதிபர் பிளைட் கடத்திட்டு போயிட்டான் 400 பேரை. அது எந்த பிளைட், நம்ம ஊர் பிளைட் நமக்கு கவலை இருக்காது. நாம இங்க பேசின்றப்போ அதுக்குள்ள அவன் அடிச்சு கொண்டு போடுவான். இது இஸ்ரேல் பிளைட்டை கடத்திட்டு போயிட்டான். இஸ்ரேல் பீப்புளை கடத்திட்டு போயிட்டான் உகாண்டா அதிபர். சோ 90 மினிட்ஸ்ல திருப்பி அதை ரிட்டர்ன் கொண்டு வந்துட்டான். 90 மினிட்ஸ் ஆபரேஷன். இந்த புக் இருக்கு, வேணும்னா வாங்கி படிங்க, ரொம்ப நல்ல புக் அது. 90 மினிட்ஸ் ஆபரேஷன். 90 நிமிஷத்துல திருப்பி அந்த 400 பேரை திருப்பி கொண்டு வந்துட்டான் தன் நாட்டுக்கு. அப்போ ஹோல் இன்டெலிஜென்ட் பீரோஸ், ஐநா சபைக்கு சொல்ல வேண்டியது, லோக்கல் பீப்புள், உகண்டா, எல்லா விதமான நூற்றுக்கணக்கான ஐடியாவில பிளான் பண்ணிட்டே இருந்தாங்க. சர்வ பிரயத்தனம். சோ ஒரு ரோல் டைரக்ட். இப்ப அனுமன் படைய போச்சு இல்லையா, அனுமன் சவுத்துக்கு போனான், சீதையை தேடிடும். 4 பக்கம் அனுப்பிச்சாங்க ஒவ்வொருத்தர் தலைமையில. முக்கியமான பகுதிக்கு அனுமன் படம். ஓகே, அந்த மாதிரி தேடி கண்டுபிடிச்சாங்க. அந்த மாதிரி போகிறது, அந்த மாதிரி இந்த அட்டாக் பண்றது உகண்டால எடுத்துட்டு போயிட்டது தெரிஞ்சு கொடுத்தது. அவங்கிட்ட எப்படி அட்டாக் பண்றதுக்கு அவங்களுக்கு பிளான், டைரக்டா அட்டாக் பண்ணி எடுத்துக்குவாங்க. ஆனா ஒரு உயிர் கூட சாகக்கூடாது கண்டிஷன். அதுக்கு அந்த மிலிட்டரி பீப்புள் பிளான் போட்டு சொல்லுவாங்க. இப்படி பிளான் போடுவாங்க. நம்மளா இருந்தா கோவம்னா கோவம் வந்துடும். இவ்வளவு பிளான் பண்ண ஏதாவது ஒரு பிளான் சாங்ஷன் பண்ண வேண்டியதானே இல்லையா? நோ. அதுக்கப்புறம் அந்த பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு அக்செப்டபிள் இது வந்தது. சோ அந்த ராடார் இருக்கு, அந்த ராடார் இப்படி போயிட்டு வரும். அதுக்கு அடியில கொண்டு போயிட்டு போனார். அது அந்த ஒரு இப்ப நம்ம வாஜ்பாய் பண்ணினார் புக்ரான் வெடிகுண்டாப்போம். அமெரிக்கன்ஸ்க்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முடியாதபடி அந்த சேட்டலைட் போறதுக்கு இருக்க, அந்த சேட்டலைட் டைம் கண்டுபிடிச்சி அது போகாத, அது இப்படி கிராஸ் பண்ற டயத்துல மூவ் பண்ணாங்க. அது கிராஸ் பண்ணின இடத்துல மூவ் பண்ணினாங்க. அப்படி புக்ரான் வெடிகுண்டு வெடிச்ச பிறகுதான் அது திருப்பி ஒரு ரவுண்ட் வரும்போது டிவியில பார்த்தாரு. தெரியுமா அந்த ஊர் பிரசிடென்ட், நம்ம ஊர் பக்ரான் நம்ம பர்மிஷன் நம்ம அடிச்சு விட்டானே அப்படின்னு ஆத்திரம் வந்தது. சர்வ பிரயத்தனம்.
சர்வ பிரயத்தனம். அப்போ நம்ம ஒரு காரியத்துல இறங்கணும்னா இதுதான் எனக்கு சம்சாரம்னு முதல்ல தெரிஞ்சு கொடுத்தேன். அதுக்கப்புறம் அதை நிவர்த்தி பண்றது நான் முடிவு வேற பண்ணிட்டேன். அதுக்குதான் இவ்வளவு தூரம் கிளாஸுக்கு வந்துட்டு இருக்கேன். அப்ப இது பிரயத்தனம். சும்மா கொஞ்சம் சொல்ப பிரயத்தனம் பண்ணினா போறோமோ? போராது. ஓகே, இது எப்படி ஆயிடும்? அந்த பாம்பு தவக்கலை பிடிச்ச கதையா இருக்கும். எந்த பாம்பு? பெரிய தவக்கலை பிடிச்சுக்கும், முழுங்கவும் முடியாது, மூடவும் முடியாது வெளியில. அந்த கதையை ஆயிடக்கூடாது. எப்படியாவது கஷ்டப்பட்டு முழுங்கணும், இல்லாட்டி வெளியே துப்பிடணும். அப்ப என்ன செய்யணும்? எனக்கு புரிஞ்சுட்டு வரும். தெரியுது எனக்கு. அதனால இங்க சொல்ற சர்வ பிரயத்தன எத்தனை கர்த்தவியா, குவாலிட்டி டைம் கொடுத்து அதற்கான பிரயத்தனம் பண்ணணும். எப்படி? பண்டிதைஹி. பண்டிதைனா பண்டாகிங்க ஞானி கிடையாது, விவேகி, இன்டலெக்சுவலா. வாட் இஸ் வாட், அதாவது ஐக்யூ அண்ட் ஈக்யூ இருக்கணும். ஐக்யூ மாத்திரம் போறாது, நமக்கு எல்லாம் இப்ப ஈக்யூ வேணும், எமோஷனல் கொஸ்டின் இருக்கணும். அதுவும் இருந்ததுன்னா நமக்கு இத பர்சூட் பண்றது ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அது ரெண்டு விஷயத்திலயும் நம்மளுடைய முயற்சி இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஸ்வயேவ. ஸ்வயேவன்னா உன்னுடைய சொந்த முயற்சி இருக்கணும். மற்றவர்கள் இது ஹெல்ப் பண்ணலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. எது மாதிரி? சாப்பிடுறது மாதிரி. அப்ப அப்பாக்கு உடம்பு சரியில்லை, சாப்பிடல, சரிப்பா, டோன்ட் வரி ஃபாதர், நான் உனக்கு பதிலா சாப்பிட்டு இருக்கேன் சொல்லி அவருக்கு வச்சு அறுசுவை உணவு அவருக்கு முன்னாடி வச்சு சாப்பிட்டேன்னா என்ன ஆகும்? இன்னும் கொஞ்சம் என்னதான் ஆனாலும் கூட அவரு தான் சாப்பிடணும். அவர் பசிக்கு அவரு சாப்பிடணும், அவர் ரோகத்துக்கு அவரு தான் மருந்து சாப்பிடணும். அதே போல இந்த மோட்ச பந்தத்திலிருந்து விடுதலை முக்தி அடையணும்னா நான் தான் முயற்சி பண்ணணும். ஹஸ்பண்ட் முயற்சி பண்ணா ஹஸ்பண்டுக்கு முக்தி, ஒய்ஃப் முயற்சி பண்ணா ஒய்ஃபுக்கு தான் முக்தி, பேரண்ட் முயற்சி பண்ணா பேரண்ட்டுக்கு தான் முக்தி. இது டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. உனக்கு பதிலா நான் கிளாஸ் போறேன், நாளைக்கு பதிலா நீ உனக்கு முக்தி டாலி ஆயிடும். நோ டாலி. அவங்க செய்ய வேண்டிய எஃபர்ட் எடுக்கணும். அப்ப என்ன ஆகும்? பவபந்த விமுக்தையே, பவபந்த விமுக்தையே. அப்பதான் இந்த பவசாகரம் பிறவி பெருந்தலையில இருந்து விடுதலை, சம்சார பாண்டேஜ்ல இருந்து, இன்செக்யூரிட்டில இருந்து நான் விடுதலை அடைய முடியும், ஃப்ரீடம் ஆக முடியும். அப்படி இதுல மற்றவர்கள் யாரா இருந்தாலும் மற்றவர்கள் உதவி செய்யலாம் ஒழிய மற்றவர்கள் செய்ய முடியாது. எது மாதிரி? ரோகாதவ் இவ அப்படின்னா சங்கரன். ரோகா ஆதவ்னா இது போல ஏற்கனவே நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லிருக்கேன், அப்படி சொல்றாரு சங்கரன். முன்னாடி சொன்ன ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி இது உங்களுடைய சொந்த முயற்சி இருக்கணும். சந்திரனை பார்க்கணும்னா, சந்திரன் ரசிக்கணும்னா, சந்திரனுடைய ஆனந்தத்தை அடையணும்னா வேலைக்காரனை விட்டு நம்ம பார்க்க முடியாது. எனக்கு டைம் இல்ல, எனக்கு பதிலா நீ போய் பார்த்துட்டு ரசிச்சுட்டு வா, முடியாது. நம்முடைய சொந்த கண்ணால, நெஜ கண்ணால பார்க்கணும், ரசிக்கணும். அது போல இந்த ஆனந்தத்தை அடையணும்னா யாரும் இதுல செய்ய முடியாது. யாரோ தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பு கண்டுபிடிச்சா நம்ம டப்புன்னு போட்டு லைட் பிரகாசமா இருக்கலாம், அப்படி கிடையாது. சயின்டிஸ்ட் மாதிரி கிடையாது. ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சா மற்ற பீப்புள்லாம் என்ஜாய் பண்ணலாம் சயின்ஸ்ல. ஆனா இந்த இடத்துல நீங்க ஒவ்வொருத்தரும் தாமஸ் ஆகணும், ஒவ்வொருத்தரும் நியூட்டன் ஆகணும். இந்த சயின்ஸ் எப்படி? நீங்க பர்சனலா புத்தன் ஆகணும், நீங்க புத்தனா நீங்க கிருஷ்ணன் ஆகணும். அப்படி ஆனாலும் இது அடைய முடியாது. நான் ரமணன் ஆகணும், நான் ராமகிருஷ்ணன் ஆகணும். அப்படி ஆனா அவங்க என்ன விஷயத்த கண்டுபிடிச்சாங்களோ அதையும் நானும் கண்டுபிடிக்க முடியும். இது அப்படிப்பட்ட விஷயம் டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. இப்படி உனக்கு இப்படி தலையில வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க, அப்படியே பவர் முழுக்க டிரான்ஸ்பர். நிறைய பேருக்கு இப்படிதான் சோம்பேறி இருக்கு. அர்ஜுன் சொல்ற கிருஷ்ணா கிட்ட, நீ நான் என்ன செய்யணுமோ நீ சொல்லு, லிஸ்ட் போட்டு கொடு, நான் அதுபடி செஞ்சுடணும். நெவர். 18 அத்தியாயமும் கிருஷ்ணன் டைரக்டா சொல்ல மாட்டேன். இப்படி செய், உனக்கு மூளை இருக்கல, அது யோசிச்சு செய், சிந்திச்சு செய். நீ சிந்திச்சுன்னா யுவர் ஓன் டிசிஷன். எப்பவுமே மத்தவங்களோட ஏவல் வாங்கின டிசிஷன்ல ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அவங்க தான், நான் இல்ல. அதனால என்னுடைய சொந்த
சொந்த முயற்சி வேணும். இதுல மாத்திரம் இன்னொருத்தர் வந்து செய்ய முடியாது, இம்பாசிபிள். இது பெரிய இம்பார்ட்டன்ட். இது மத்தவங்கிட்ட எல்லாம் ஹெல்ப் வாங்கிக்கலாம், பர்சனலா நீங்க தான் இதுக்காக பிரயத்தனம் பண்ணணும். அது பிரயத்தனம் பண்ணி தான் வந்திருக்கீங்க நீங்க. இத ஆழமா சொல்ற, இது புரிஞ்சுட்டு கண்டினியூஸா வர்றதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படி சொல்றாரு. ஓகே, சோ அதுக்கப்புறம் வந்து 67ல என்ன சொல்றாரு பார்க்கலாம். யஸ்த்வயாத்யக்ருத பிரஷ்னஹ வரியான் சாஸ்திரவின்மதஹ சூத்ரபராயோ நிகூடார்த்தஹ ஞாதவேச்சே முமுக்ஷுபிஹி. இது கொஞ்சம் திசை மாறி போறது. திருப்பி அப்பப்போ உற்சாகப்படுத்திக்கணும். இங்க திரும்பி அந்த ஸ்டூடெண்ட, நீ இப்படிப்பட்ட விஷயத்துல வந்து நீ கேட்ட பாரு கேள்வி, நீ அற்புதமான கேள்வி கேட்டிருக்க, இதுவரைக்கும் யாரும் கேட்காத கேள்வி எல்லாம் கேட்டிருக்க. தயானந்த சுவாமி கிட்ட அந்த பாக்ஸ்ல போட சொல்லுவாங்க, கொஸ்டின் ஆன்சர்லாம் கொஸ்டின்ல போட சொல்லுவாங்க. அவர் வந்து சத் சங்கத்துல அப்புறம் பதில் சொல்லுவாரு. போட்டாம் பாருங்க, 2-3 பேஜ் எழுதி கேள்வி. இது என்னப்பா கட்டுற படி. கேள்வி நறுக்கு தெரிச்சாம இருக்கு, சுருக்கமா இருக்கு, நல்ல தெளிவா இருக்கு. கேள்வியே நம்மளோட கிளாரிட்டி இருக்கணும். ஓகே, இது ஒண்ணு. ரெண்டாவது, நீ வந்து பர்சனலா இருக்கிற கேள்வி டிஃபரெண்ட். பர்சனலா இருக்கிற கேள்வி பப்ளிக்கா கேட்க முடியாது. ஓகே, அது பர்சனலா கேள்வி பர்சனலா தான் பேச முடியும். நீ கேட்டிருக்க கேள்வி எப்படிப்பட்ட கேள்வின்னா எல்லோருக்கும் உபயோகப்படுற மாதிரி கேள்வி கேட்டிருக்க. யார் யாரெல்லாம் இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்காங்களோ ஆர்வத்தோட, அவங்க எல்லாருக்கும் கேட்க வேண்டிய ரெப்ரசன்ட் பண்ற கேள்வியா இருக்கு. ஏன் கீதை வந்து நமக்கு வந்து பகவத்கீதை ரொம்ப ரெலவெண்டா இருக்குன்னா, நம்முடைய ரெப்ரசன்ட் அர்ஜுனன். நமக்கு என்ன டவுட் வருமோ அதை விட 1000 மடங்கு டவுட் அவன் கேட்கும் போதெல்லாம் டவுட் நமக்கு ஃபாலோ பண்ணிட்டே வந்து, கரெக்ட் தானே, நல்லா தானே கேட்கிறான் அப்படின்றது வரும். அதனால பகவத்கீதா சந்திர சூரியன் உள்ள வரைக்கும் அந்த சப்ஜெக்ட் மேட்டர் ரொம்ப ரெலவெண்டா. ஓகே, அது போல நீ கேட்டிருக்க கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மோக்ஷம் தான் என்னுடைய பிரைமரி பர்சூட், இதெல்லாம் செகண்டரி அப்படின்ற மாதிரி வந்திருக்க. நிறைய பேருக்குப்பா 90 வயசு ஆன பிறகு கூட உனக்கு என்ன குறிக்கோள்னா தெரியவே தெரியாது. வளர்ந்துருத்தோம், அது அவ்வளவுதான். உயிரோடு இருக்காரு, அதனால 90 வயசு ஆயிருக்காரு. வேற ஒண்ணும் அவரு ஸ்பெஷலா ஒண்ணும் பண்ணல. அதனால குறிக்கோள் இல்லாம நிறைய மாணிக்க வாசகர் குறிக்கோள் இல்லாத கிட்டேன்னாரு. மாணிக்க வாசகர் இல்ல, மத்தவங்களை பார்த்து சொல்றாரு, இன்டைரக்டா சொல்றாரு அவர். அதனால நீ வந்து ஒரு லட்சியத்தோட வந்து இதுதான் பிரைமரி ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறீங்க. இது வந்து உனக்கு சின்ன வயசுலயே இந்த மாதிரி வந்து கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், இது சாதாரண விஷயம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஸ்வயா கிருத பிரஷ்ன வரியாம். வரியான்னா மேலான கொஸ்டின் கேட்டிருக்க நீ. அனோஜவம் மாருத்து துல்லிய வேகம் ஜிதேந்திரம் புத்திமதாம் வரிஷ்டம். புத்திமதம் அவன் பெரிய வரிஷ்டனா, பெரிய ஆளவன். ஏன்னா 9 வியாக்கரணம் படிச்சவன் ஆஞ்சநேயன். நாட் ஆர்டினரி பர்சன். அனுமான் 2 பேர் இருக்காங்க வாயு புத்திரன். ஒன்னு பீம், இன்னொன்னு அனுமன். 2 ஆப்போசிட் கேரக்டர். பலத்தோட உள்ள அறிவு இருக்கிறது, அறிவும் பலமும் சேர்ந்த ஆளு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால அறிவு ஜாஸ்தியாக ஆக வாய் அடங்கி இருக்கிறது. வெரி பொலைட், அதிகமா பேச மாட்டான் அனுமன். பேசினா அதுல ஒரு வார்த்தை வித்துடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வரியான் நீ கேட்கிற பிரச்சனைனா
பிரஷ்ன கேள்வி, பிரஷ்ன பரிபிரஷ்ன அப்படின்றார் கிருஷ்ணா கீதையில. பிரணிபாத, நீ பணிந்து குருவுக்கு சேவை செய்து, பரிபிரஷ்ன நீ முறை கெடாம கேள்வி கேட்கிறாய். அப்படி போய் குரு கிட்ட போய் அப்ரோச் பண்ணும் சிஷ்யன். அதனால நீ எப்படிப்பட்ட கேள்வி கேட்கிற? 7 விதமான கேள்வி, அற்புதமான கேள்வி. கோணாம பந்தஹா கத மேஷ ஆகதஹா கதம் பிரதிஷ்டாஸ்ய கதம் விமோக்ஷஹா. இந்த 4 கொஸ்டின் பந்தத்தை பத்தின விஷயம். அசௌ அனாத்மா கஹ பரமாத்மா கஹ தயோ விவேக கதம். எப்படி ரெண்டுத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு? அப்படின்னா பந்தம்னா என்ன, பந்தம் எங்கிருந்து வந்தது? பந்தம் தெரியல, சம்சாரம். ஓகே, டிபெண்டன்ட், சாரோ, வெயிட்டிங். ஓகே, அது எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது, எப்படி தொடர்கிறது, கண்டினியூஸா இருக்கிறது. இப்ப நான் செத்து போயிட்டேன்னா அதோட பந்தம் போச்சு. ஃப்ரீடம், செத்து போறது ஃப்ரீடம் கிடையாது. எது மாதிரி? தூங்கி எழுந்த பிறகு தூங்கி விழிப்பது போல் சாக்காடு அப்படின்னார் வள்ளுவர். இந்த சாவு இருக்க தூங்கி விழிக்கிற மாதிரி தான். தூங்கி விழிக்கிறது சின்ன மரணம், மரணம் என்றது பெரிய தூக்கம் அப்படின்னார் ரமண மகரிஷி. அது போல நீ இப்ப செத்து போயிட்டீங்கன்னா கூட மறுபிறவி உண்டு. திருப்பி நீ எழுந்து வரும்போது எங்கெல்லாம் எதையெல்லாம் விட்டையோ அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால்தான் நம்ம லைஃப் சில பேர் பிறக்கும் போதே பிரச்சனையில பிறக்கிறோம். ஏன்? சில பேருக்கு மாத்திரம் பிரச்சனை, சில பேருக்கு பிரச்சனை இல்லைன்னா கடவுள் வந்து ஓர வஞ்சனக்கார ஆயிடுவாரு. கடவுள் ஏன் எனக்கு இப்படி படிச்சுட்டாரு? ஏன் கடவுள் வந்து துரோகம் கிடையாது, உன்னுடைய என்டிட்டி ஃபைல் அப்படி இருக்கிறது. அவரு ஒண்ணும் பண்ண மாட்டாரு. எவ்ரி இண்டிவிஜுவல் ஃபைல் இருக்கிறது, டிஃபரெண்ட் ஃபைல். ஓகே, அதனால இந்த பந்தம் தொடர்கிறது. இதுல ஒரு பாட்டு, உன் பந்தம் எனக்கு தொடரகட்டும். ஏன் தொடரக்கூடாதாப்பா? நான் ஒரு அம்மாக்கு சொன்னேன், இவரும் உனக்கு 7 தலைமுறைக்கு இவர் ஹஸ்பண்ட் போறோம், இந்த ஒரு தலைமுறைக்கே பட்டது அவசரம். அதனால போறோம். இது பந்த விமோக்ஷா. இது எப்படி பந்தத்திலிருந்து விடுதலை பண்றது? எப்படி கேட்ட கேள்வி. அசௌ அனாத்மா கக, அனாத்மான என்னது? ஓகே, பரமாத்மா கக, எது பிரம்மன் பரமன்? சரி, ரெண்டுத்துக்கு என்ன சம்பந்தம் ஏதாவது இருக்கா? கதம் தயோ விவேக. இப்படி இந்த 7 கேள்வி கேட்டிய, இந்த கேள்வி அற்புதமான என்ட்ரி. இது வந்து சாதாரணமா உனக்கு மாத்திரம் இல்ல, இது பப்ளிக் கொஸ்டின். யார் யாரெல்லாம் இந்த சீக்கர்ஸ் இருக்காங்களோ, இதுக்கு முமுட்சு வந்திருக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் வேண்டியது அளவுக்கு நீ கொஸ்டின் கேட்டிருக்கேன். அதனால எப்படிப்பட்டது? சாஸ்திர வித் மதகா, சாஸ்திர வித் மதகா. இது ட்ரெடிஷனல் பரம்பரையா வந்திருக்க. இந்த பரம்பரையில வரவங்க சாஸ்திர விற்பனர்கள் மெச்சக்கூடிய கேள்வி கேட்டிருக்கேன். ஓகே, இது ஆனந்த விகடனும் குமுதனும் என்னது குங்குமம், அதுதான் அதான் மறந்து போச்சு. அந்த மாதிரி அவன் இன்டர்வியூ பண்ணி மெச்சற கொஸ்டின் இல்ல. இது வந்து சாஸ்திர விற்பனர்கள் பண்றது. நம்மள வந்து பாராட்டுறாங்கன்னா யாருக்கிட்ட இருந்து பாராட்டு வருது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப குழந்தைங்க, ஸ்கூல் குழந்தைங்கலாம் அப்துல் கலாம் பாராட்டினா ஒரு விதம் இருக்கிறது. நம்ம ஊர் லோக்கல் எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, எனி பிரைம் மினிஸ்டர், நம்ம ஊர் பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்காரு. யாரு பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து பாராட்டுறன்னு வச்சுக்கோங்க, பசங்க சந்தோஷப்பட மாட்டாங்க. இவரு டம்மி டோய் அப்படின்வா. ஆனா பிரச்சனை அப்துல் கலாம் சொல்றாருன்னு வச்சுங்க, அதுக்கு வெயிட் இருக்கு. மேன் ஆஃப் டிக்னிட்டி. அதனால இது சாதாரண இல்ல, சாஸ்திர வித்த, சாஸ்திர சம்பிரதாயத்தில் உள்ளவர்கள் உன்னுடைய கொஸ்டினை மதகன சம்மதா மெச்சுகிறார்கள். அப்படிப்பட்ட கொஸ்டின் நீ வந்து கேட்டிருக்க. அதனால சித்திர பிராயகா, பிராயகா அப்படின்னா நீ கேட்க வேண்டியதை கேட்கிற. சூத்திர பாராயகா, சூத்திர பாராயணா சூத்திரம் மாதிரி
அந்த சூத்திர வாக்கியம்னா சூத்திரம் இருக்கிறதுலே வியாச சூத்திரம் இருக்கிறது, பிரம்மசூத்திரம். அந்த ஒரு கால் லைனுக்கு நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேஜ் விளக்கம் எழுதியிருக்காங்க. அவ்வளோ ஸ்டஃப் உள்ளது, நல்ல தெளிவா இருக்கிறது, கிறிஸ்பா இருக்கிறது. அதுல உன்னுடைய மேதாவித்தனத்தை அதுல தெரியறது, பாண்டித்யம் தெரியறது. அதுல சூத்திரபாராயா, சூத்திரபாராயம் இது சூத்திரபாராயமா இருக்கிறது, அவ்வளவு முக்கியமான கேள்வியா இருக்கிறது. அதனால அது மாத்திரம் நீ எப்படிப்பட்டதா இருக்கிறது, நிகூடார்த்தகா. நிகூடார்த்தகன்னா ரொம்ப ஆழமாக இருக்கிறது. வேகா இல்ல, போற போக்குல ஏதோ கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கல, நீ சிந்திச்சு அத ரொம்ப பிளசண்டா நீ கேட்டிருக்க, நீ அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்க நீ. ஏன்னா நிகூடார்த்தகா நீ கேட்ட இந்த 7 கொஸ்டின் 49 கேட்ட இந்த 7 கொஸ்டினுக்கு தான் 580 ஸ்லோகம் விவேக சூடாமணி மொத்தத்துக்கு இதுக்கு பதில். நீ அரை கேள்வி அரை இதுல கேள்வி கேட்டுக்க, ஆனா பதில் எப்படி இருக்கிறது, முழு விவேக சூடாமணியே அதுக்காகத்தான் இருக்கிறது. இந்த 7 கேள்விக்கு இந்த 49வது கேள்விதான் முழு விவேக சூடாமணி, நாட்டு முழு விவேக சூடாமணி, முழு வேதாந்தமே அந்த 7 கேள்வியில இருக்கிறது. அப்படிப்பட்ட நீ கேள்வி கேட்டுக்கல. அதனால இது எப்படி ஞாத்தவ்யச்ச முமுக்ஷுபிஹி, யார் யாரெல்லாம் முமுக்ஷுவா இருக்கிறார்களோ, சீக்கர்ஸ் இருக்காங்களோ, யாரெல்லாம் பர்சியூட் பண்ணி இந்த மோட்சத்தை அடையணும்னு விரும்பி வருகிறார்களோ அவர்களெல்லாம் நீ ஒத்தாசை பண்ற மாதிரி இந்த கேள்வி கேட்டிருக்க. தலைமுறை தலைமுறைக்கு இது இந்த விவேக சூடாமணி. அதனாலதான் பல தலைமுறையா படிச்சுட்டு இருக்கோம். இப்ப இந்த தலைமுறையில நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஒருத்தர் சொல்றாங்க, ஒருத்தர் கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா. இதே மாதிரி விவேக சூடாமணிய பரம்பரை பரம்பரையா நடந்துட்டு இருக்கு இந்த விவேக சூடாமணி. ஏன் இந்த கொஸ்டின்ஸ் அப்படி, அதுக்கு ஆன்சர்ஸ் அப்படி. ஓகே, ஏன்னா டைரக்ட் நமக்கு சம்பந்தப்படுத்தப்பட்ட கொஸ்டின்ஸ். அதனால நம்முடைய சொல் செயல் எப்படி இருக்கிறதோ அது மற்றவர்களுக்கு எக்ஸாம்பிளா இருக்கும். எப்பவுமே நம்ம ஒரு வார்த்தை பேசணும்னா மற்றவர்களுக்கு உதவியா இருக்கு. நம்முடைய நடத்தை, நம்முடைய சிந்தனை, அதெல்லாம் மற்றவர்களுக்கு எக்ஸாம்பிளா இருக்கு. இப்போ மதர் இருக்காங்க, மதர் பாண்டிச்சேரி மதர், அவங்களோட டே டு டே லைஃப இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணினதெல்லாம் டைரியா போட்டிருக்காங்க, அவங்களுடைய அனுபவத்தை. இப்ப நம்மளுடைய அனுபவத்தை எல்லாம் டைரியா போட்டோம்னு வச்சுக்கோ. எவன் படிப்பான்? காலையில எழுந்தேன், டிஃபன் சாப்பிட்டேன், போனேன், ஆபீஸ் போனேன், திருப்பி வந்தேன், சாப்பிட்டேன், திருப்பி ஒரே ராமாயணம். இதுல என்ன மற்ற சாதகர்கள், அடுத்த தலைமுறை சாதகர்கள் நம்ம வாழ்க்கையை படிச்சு எங்க அவன் சாதனை பண்ண போறான்? இல்ல புக்கு தான் சேல்ஸ் ஆகுமோ? சொந்தக்காரர்கள் புக், சில பேர் புக்கு போட்டு எல்லாருக்கும் கொடுத்துருவான் வாலண்டரியா இது பண்றதுக்கு. அத பாண்டிச்சேரி மதர் பண்ணினாங்கன்னா அவங்க அப்ளிகேஷன் பண்ணினாங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க, தன்னுடைய லைஃப எவ்ரி டே எவ்ரி மூமெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணினாங்க. அது போல நம்முடைய வாழ்க்கையானது எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கணும். ஏதோ ஒரு நாள் இருந்தோ இறந்தோம் போக கூடாது, அப்படி போக கூடாது. சோ அதற்காக நம்ம பிறவி எடுக்கல. மனுஷ பிறவி துர்லபம் ஏற்கனவே சொல்லிருக்காரு. 3 துர்லபம்: மனுஷ ஜென்மம், முமுக்ஷுத்வம், மகாபுருஷ சம்சரயா. அதனால இத எப்பவுமே மனசுல வச்சுக்கணும், அந்த 3 விஷயத்த. மனுஷ ஜென்ம துர்லபம், இந்த வகுப்புக்கு வர்றது துர்லபம், இந்த வகுப்புல உட்கார்றது துர்லபம், இந்த வகுப்புல உட்கார்ந்து கிளாஸ் கேட்கறது துர்லபம், அப்படி கேட்கும் போது அட்டன்டிவா கேட்கறது அதை விட துர்லபம். எவ்ரிதிங் துர்லபம். இந்த முமுக்ஷுன்றது வார்த்தைக்கு அது. சில சமயம் ஏதோ அவர் திருப்பி கேட்பாரு, வரலன்னா இன்னைக்கு போலன்னா நம்மள இங்க வரலையே அப்படிங்க, அதனால நீங்க உட்காந்துருவோம். நோ 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 நோ. சோ இது துர்லபம், முமுக்ஷுத்துவம் துர்லபம். சரி, எங்கேயாவது போய் உட்கார்ந்து முமுக்ஷுன்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ண மட்டத்துல போய், ராமகிருஷ்ண மட்டம் வேண்டாம், ஏதோ ஒரு நல்ல மடத்துல போய் உட்கார்ந்து, நல்ல மடம் தான், அதுவும் நல்ல மடம் தான், ஏதோ மடத்துல போய் உட்காரணும்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் இருக்காங்க. அந்த தாகம் தீர இது எப்பயாவது ஸ்பிரிச்சுவல் வரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் முயற்சி பண்றாங்க.
ப்ராப்பர் டீச்சர் கிடைக்காது, ப்ராப்பர் சாஸ்திரம் கிடைக்காது, ப்ராப்பர் டைரக்ஷன் கிடைக்காது. வெரி டிஃபிகல்ட். அப்போ மகாபுருஷ சம்ஸ்ரய, ஓகே, உங்களுக்கு அல்ப புருஷ மகா சம்ஸ்ரய கொஞ்சமாவது சொல்ற மாதிரி இருக்கிற, வேற எதையோ அவரு சொந்த கருத்தெல்லாம் சொல்லல, சாஸ்திரத்துல சொல்றாரு, அது வரைக்கும் கிடைச்சிருக்கு, அதுவே சந்தோஷம். அதனால இது 3 ஒர்க் அவுட் பண்ணி நம்ம வாழ்க்கைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். அதனால டே டு டே லைஃப்ல, நம்முடைய ஆபீஸ்ல, வீட்டுல, வெளியில, நம்முடைய பிஹேவியர்ஸ்ல, எதுக்கு வேதாந்தத்துக்கு போறீங்க, எப்படி கோவம் வருது உங்களுக்கு? கோவம் வரக்கூடாது. மத்தவங்க கேட்பாங்க, நான் மாத்திரம் இரும்பா கோவம் வராம இருக்கிறதுக்கு? ஆமா, நீ கிளாஸுக்கு போற, நான் கிளாஸுக்கு போல. இது ஒரு எஸ்கேபிசம். ஆனா நம்ம படுற அவஸ்தை நமக்கு தான் தெரியும். நம்ம கோபத்தை இவங்களாம் எவ்வளவு தூரத்துக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம், முன்னை விட கண்ட்ரோல் கோபத்தை கலத்தாரு ஆத்திரத்தோட இருக்கணுமா. ஆனா மத்தவங்க எல்லாம் கண்டிப்பா சொல்லுவாங்க, வீட்டுல இருக்க மெம்பர்ஸ், வெளியில இருக்கவங்க. அதனால நம்முடைய நடத்தை ரொம்ப ரொம்ப சீரியஸா இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் நம்ம அனாவசியமா பேசக்கூடாது, விட்டு அடிக்க கூடாது, சும்மா யாரையாவது கிண்டல் அடிச்சு எல்லாம் பண்றது அதெல்லாம் கூடாது. ஏன்னா நம்ம இப்போ வேதாந்தி. ஓகே, அப்படி நம்ம வார்த்தைக்கும் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தத்தோட வாழறதுக்கு நம்ம ரெகுலரா பண்ணோம்னா இந்த ஸ்டூடெண்ட் மாதிரி அர்த்தம் உள்ள ஸ்டூடெண்டா இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த விஷயம் இன்னும் 71 வரைக்கும் இந்த ட்ரெண்ட் போறது. 71 பிறகுதான் இவன் கேட்ட கேள்விக்கு பதில் தொடரும். புரியுதா? அதனால அடுத்த வாரமும் பதில் கிடையாது. இதே 2 விஷயம் போய் அதுக்கு அடுத்த வாரத்துல நமக்கு பதில் கேட்டுக்கு நான் போவோம். ஓகே. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.